Hello students, welcome to Vijay Kumar IAS Academy. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பாலிசி நோட்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ ஆல்ரெடி நம்ம ஆதி திராவிட டிபார்ட்மெண்டோட அந்த பாலிசி நோட்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்டோட பாலிசி நோட்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோல சோஷியல் எம்பவர்மெண்ட் ஓகேங்களா? ஸோ உமன் வெல்ஃபேர் அண்ட் சோஷியல் எம்பவர்மெண்ட் இதை சார்ந்த இந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்த ஒரு பாலிசி நோட்ஸா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ பாலிசி நோட்ஸ்ன்றது நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 20 to 30% யூஸ் ஆகும். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நமக்கு ஒரு 60 to 70% நமக்கு அந்த மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பாலிசி நோட்ஸ்ன்றது முக்கியம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு கேட்கற கொஸ்டின்ல ஒரு அடிட்டிவ் பாயிண்ட்ஸா இந்த பாலிசி நோட்ஸ்ல இருக்க முக்கியமான தகவலை நம்ம சேர்த்து எழுதும்போது இயரா இருக்கட்டும், ஸோ கவர்மெண்ட் சாப்ல ரிலீஸ் பண்ண டேட்டா, ஸ்கீம்ஸ் எத்தனை பேர் பெனிஃபிஷியர்ஸா இருக்காங்க, ஸோ இது போன்ற டேட்டாலாம் நம்ம கூடுதலா கொடுக்கும்போது நம்மளுக்கு அது ஒரு போனஸ் பாயிண்டா நமக்கு அந்த பாயிண்ட்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸோ அதனால தான் இந்த பாலிசி நோட்ஸ்ன்றது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பாலிசி நோட்ஸ்ல இருக்க செகண்ட் வீடியோவை தான் இது நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் வீடியோ நம்மளுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்னா சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பாலிசி நோட்ஸ்ல என்னென்ன கண்டென்ட்லாம் பார்க்க போறோம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அறிமுகம், இன்ட்ரடக்ஷன். எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அந்த டிபார்ட்மெண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க, இதோட ப்ராசஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரடக்ஷனா பார்த்துடணும். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் பாத்தீங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் சமூக நலன். ஓகேங்களா? ஸோ சோஷியல் வெல்ஃபேர் அதாவது சமூக நலன் சார்ந்த திட்டங்கள் என்னென்ன இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில்னு சொல்லிட்டு அது ஒரு கிளான்ஸ். அண்ட் தென் பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் ரீசெண்டா லான்ச் பண்ணப்பட்டு, அதாவது டிஎம்கே கவர்மெண்ட் 2021ல ஆட்சிக்கு வந்தாங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் நிறைய திட்டங்கள் லான்ச் பண்ணாங்க. அதுல ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் திட்டமா தான் இந்த ஒரு திட்டமானது இருக்கு. ஓகேங்களா? ஸோ சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் சொல்லிட்டு பள்ளி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலை சிற்றுண்டி திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். இந்த திட்டத்துல எத்தனை பேர் பெனிஃபிஷியர்ஸா இருந்திருக்காங்க, இந்த திட்டம் எப்ப ஸ்டார்ட் பண்ணப்பட்டது, இது போன்ற தகவல்லாம் நம்ம பார்த்துருவோம். தென் பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷனல் மீல் ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஸோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம். ஓகேங்களா? ஸோ இந்த திட்டமானது நம்மளுக்கு 1982 காலகட்டத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? இந்த திட்டம் தற்போது வரை அமலில் உள்ளது. ஓகேங்களா? ஸோ காலை சிற்றுண்டி திட்டம்ன்றது இப்போ கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? இந்த ஒரு திட்டம்ன்றது சத்துணவு திட்டம் சொல்லுவாங்க. இப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்திலே அந்த சத்துணவு திட்டம்ன்றது அமல்ல இருந்தது. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு திட்டம் இப்ப கரண்ட்ல எந்த ஸ்டேஜ்ல போயிட்டு இருக்கு, இதோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுல இருக்கு, என்னென்ன ஷெட்யூல் படி இவங்களுக்கு ஃபுட் எல்லாம் போடுறாங்க, என்ன ப்ரோட்டீஷியஸ் ஃபுல்லா போறாங்க, அண்ட் தென் பாத்தீங்கன்னா எத்தனை கலோரி டெய்லி போகுது மாணவர்களுக்கு, ஸோ இது எந்த வகையில நன்மையை தருதுன்னு சொல்லி இதை சார்ந்த தகவலை நம்ம டீட்டெயிலா பார்த்துருவோம். தென் பாத்தீங்கன்னா இன்டிகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள். ஓகேங்களா? ஸோ குழந்தைகள் சொல்ல போகும்போது நம்மளுக்கு சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல வந்துருவாங்க. ஸோ அந்த குழந்தைகள் பார்க்கும்போது குழந்தைகளுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் இந்த ஒரு கவர்மெண்ட் செய்திருக்காங்க தமிழ்நாடுல சொல்லிட்டு இதை சார்ந்த ஒரு டீட்டெயிலா நம்ம உள்ள டீட்டெயிலா பார்த்துருவோம். தென் பாத்தீங்கன்னா சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீசஸ். ஓகேங்களா? ஸோ குழந்தை நலன் மற்றும் சிறப்பு சேவைகள். ஓகேங்களா? ஸோ அந்த குழந்தைகளுக்கு தரப்பட சிறப்பு சேவைகள் என்ன, அவங்களோட புரத வளர்ச்சி, ஸோ அவங்களோட growthக்காக என்னென்ன கவர்மெண்ட் பண்றாங்க சொல்லிட்டு இதை சார்ந்த ஒரு தகவலாக தான் அடுத்த ஒரு டாபிக்ன்றது இருக்கு. அடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அதாவது யுஎன் ஐநாவால அந்த ஒரு கொடுக்கப்பட்ட அந்த 17 கோல். ஓகேங்களா? ஸோ 17 கோல்ஸ் சொல்லிட்டு சஸ்டைனபிள் கோல், நீடித்த நிலையாண்மை அந்த இலக்குகள் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த 17 கோல்ல இந்த ஒரு ஸ்பெசிபிக் டிபார்ட்மெண்ட்ல எந்தெந்த கோல்ஸ்லாம் ஃபாலோ பண்றாங்க, அதோட பெர்ஃபார்மன்ஸ்ன்றது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை சார்ந்த ஒரு தகவலை நம்ம பார்க்க போறோம். அடுத்து பார்க்கும்போது சோஷியல் செக்யூரிட்டி பென்ஷன் ஸ்கீம். ஓகேங்களா? சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்கள் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எந்தெந்த கம்யூனிட்டியில இருக்கவங்களுக்கு அந்த ஓய்வூதியமானது போய் சேருது, எவ்வளவு அமௌண்ட் மாதந்தோறும் அவங்களுக்கு போய் சேருது, இதனால எத்தனை பயனாளிகள் இருக்காங்க, எத்தனை பேர் பயன் அடைகிறார்கள், இது போன்ற தகவலை நம்ம உள்ள டீட்டெயிலா பார்த்துருவோம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா சோஷியல் ரிஃபார்ம் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? சமூக சீர்திருத்த துறைன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் கீழே செயல்பட்டு கொண்டு வருகிறது. இதோட செயல்பாடுன்றது ஆக்டிவிட்டிஸ்ன்றது எந்த அளவுல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், முக்கியமான நாட்கள் சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன் சோஷியல் வெல்ஃபேர் இதை சார்ந்த முக்கியமான நாட்கள் தமிழ்நாட்டில் என்னென்ன செலிப்ரேட் பண்ண போறதுன்னு சொல்லிட்டு உள்ள நம்ம டீட்டெயிலா பார்த்துருவோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டாபிக்காக என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா அறிமுகம் தான்ப்பா. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக்கான டிபார்ட்மெண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இது போன்ற ஒரு அறிமுகமான ஒரு இன்ட்ரோவா தான் இது இருக்க போது அறிமுகம். ஸோ அது அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் சார்ந்த ஸ்குவாட்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு சொற்பொழிவுகள் அந்த ஒரு சென்டென்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க தலைவர்கள். ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். ஓகே? ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளோட அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்காரு,
பெண்களை பத்தி ஓகேங்களா. ஸோ இஃப் எ உமன் கேன் லிவ் இண்டிபெண்டன்ட்லி ஷீ வில் பிகம் எ கிரேட் பவர் ஓகேங்களா. ஸோ ஒரு பெண் சுயமாக வாழ முடியும் என்றால் அவளே ஒரு வல்லரசாக மாறுவாள் சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்காங்கன்னா நம்மளோட அறிஞர் அண்ணா. இப்போ இங்க இருக்க டேட்டா எல்லாமே நம்மளோட பாலிசி நோட்ஸ் இருக்க கண்டென்ட் தான்ப்பா. பாலிசி நோட்ஸ் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 300 பேஜஸ் கிட்ட இருக்கும் இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல மட்டும் ஓகேங்களா. அந்த சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல மட்டும் கிட்டத்தட்ட 300 பேஜஸ்க்கு மேலேயே வந்து நமக்கு அந்த பாலிசி நோட்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் சார்பில் ரிலீஸ் பண்ணப்பட்டது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கண்டென்ட்மே நமக்கு தேவையான கண்டிப்பா கிடையாது ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் மட்டும் பார்த்துட்டு போனாலே போதுமா தான் இருக்குங்க. ஸோ அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி தான் இந்த ஒரு மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில இங்க பாக்குற கண்டென்ட் எல்லாமே நம்மளோட பாலிசி நோட்ஸ்ல இருக்க கண்டென்ட் தான் ஓகேங்களா. ஸோ அந்த வகையில வந்து பாலிசி நோட்ஸோட ஸ்டார்டிங்ல இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ஸ்ன்றது இருக்கும். அந்த ஒரு பார்ட்ல இருக்க முக்கியமான தகவல் தான் நம்ம இப்ப பார்த்துட்டு வரோம் ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அண்ணாவோட பார்ட்ஸ் இருக்கும். அண்ணாவோட விஷயம் என்னது, அந்த ஒரு மகளிர் சார்ந்த விஷயங்கள் வந்து அண்ணாவோட பார்வைன்றது எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை சார்ந்த ஒரு வாக்கியம் அதை பார்த்தோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் சிஎம் எம்.கே. ஸ்டாலின் அவர்களின் ஒரு பேச்சு தான் ஓகேங்களா. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது as women rise the state will rise, அதாவது மகளிர் உயர மாநில உயரம் என்பதே நம்முடைய ஆட்சியின் இலக்கணம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது சமூக நீதி ஓகேங்களா. வெல்ஃபேர் மாடல் நம்மளோட இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்பெசிபிக் டிபார்ட்மெண்ட் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்டோட ஒரு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எஜுகேஷன் ஓகேங்களா. எஜுகேஷன், செல்ஃப் ரெஸ்பெக்ட், எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி, இன்க்ளூசிவ்னஸ் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் ஓகேங்களா. அதாவது இந்த நிர்வாகத்தின் முக்கியமான குறிக்கோள் என்று சொல்ல போகும்போது நம்மளுக்கு சமூக நீதி தான்ப்பா. சமூக நீதி நம்ம ஆண்டாண்டு காலமா ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி என்ற காலத்திலிருந்தே தொட்டு வளரக்கூடியது அந்த சமூக நீதி என்ற ஒரு கூர்நோக்கு குறிக்கோள் ஓகேங்களா. இந்த ஒரு குறிக்கோளை தான் தற்போது வரை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த சமூக நீதி கீழே இருக்க அந்த பெரியாரோட பிரின்சிபல் ஆகிய சுயமரியாதை, எஜுகேஷன் கல்வி, பெண்களுக்கான கல்வி, இது போன்ற விஷயங்களை இப்போது வரை வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துல வந்து நிலைநாட்டி வருவதனால தான் வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேபிளான நிலைமையில இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது இன்ஸ்டிடியூஷனல் ரீச் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் கீழே என்னென்ன புதிய அந்த ஒரு நிறுவனங்கள்லாம் செயல்படுது இந்த ஒரு வளர்ச்சிக்காக சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு இன்க்ளூடிங் த டைரக்டரேட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர், இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் கீழே உள்ள டைரக்டரேட் தான் நம்மளுக்கு இந்த டைரக்டர் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஐசிடிஎஸ் ஓகேங்களா, குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு ஓகேங்களா. ஸோ திருநங்கைகள் நல வாரியம் ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கடைசியா சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிஸ் ஓகேங்களா, அதாவது குழந்தைகள் நல குழுக்கள் போன்ற அமைப்புகள் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டை வந்து நடத்திட்டு வராங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா தான் பார்க்க போறோம். அடுத்தது டெமோகிராபிக்ஸ் அண்ட் கோர் ஃபோக்கஸ் ஏரியாஸ் ஓகேங்களா, மக்கள் தொகை மற்றும் முக்கிய பிரிவுகள் ஓகேங்களா, இதை சார்ந்த ஒரு தகவலாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது அக்கார்டிங் டு 2011 சென்சஸ் நம்மளோட கடைசியாக மக்கள் தொகை கணக்கெடுக்கானது 2011 நடைபெற்றது இல்லையா. ஸோ அடுத்த கணக்கெடுப்புன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2027 நடக்கும் போது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா 2011 கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா உமன் கான்ஸ்டியூட் 48.5% ஆஃப் இந்தியாஸ் டோட்டல் பாப்புலேஷன் ஓகேங்களா. ஸோ இந்திய நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா 48.5% பேர் பார்த்தீங்கன்னா பெண்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கிய காரணங்கள் ஓகேங்களா. ஸோ பெண்களோட வளர்ச்சிக்கு முக்கிய காரணங்களா இது ஒரு முக்கிய காரணமா இருந்தாலும், ஏன்னா மக்கள் தொகையில பாதி அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு பெண்கள் இருக்காங்க ஓகேங்களா. ஸோ பெண்களின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சின்னு சொல்லுவோம். ஒரு குடும்பத்துல வந்து ஒரு பெண்ணோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பமே வந்து வளர்ச்சியா சென்றுடும் ஓகேங்களா. ஸோ ஒரு குடும்பத்துல வந்து ஒரு பெண்ணை வந்து படிக்க வச்சா அந்த பெண்ணோட வளர்ச்சினால அந்த குடும்பமே வந்து வளர்ச்சி அடையும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளவு ஃபோக்கஸ் தரத்துக்கான முக்கிய காரணங்கள் என்னன்னு தான் சொல்லிட்டு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் ஐடென்டிஃபைட் அஸ் பிரைமரி டிரைவர் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஓகேங்களா. ஸோ பெண்களின் முன்னேற்றத்திற்கு கல்வியும் வேலை வாய்ப்புமே மிகவும் முக்கியமான காரணிகளாக கருதப்படுகிறது. ஸோ இது ரெண்டுமே அந்த பெண்களுக்கு கொடுத்துட்டா அந்த பெண்கள் வந்து பொருளாதார ரீதியாக ஸ்டேபிள் ஆயிடுவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தோட வளர்ச்சிக்கு முக்கிய காரணி ஆயிடுவாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இது மூலமா இந்தியாவோட பொருளாதாரமும் பார்த்தீங்கன்னா டெவலப் ஆயிடும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம முக்கியமான ஒரு டேட்டாவா பார்க்குறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது ஃபிளாக்ஷிப் எஜுகேஷன் அண்ட் சோஷியல் ஸ்கீம். ஸோ கல்வி என்று சொல்ல போகும்போது அந்த கல்வி ரீதியான திட்டங்கள் என்னென்ன இருக்கு பெண்களுக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் ஓகேங்களா. பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அந்த அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவிகள் ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டடிஸ் ஓகேங்களா, பள்ளிகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மட்டும்தான் படிச்சிருக்கணும். இந்த மாணவர்கள் கல்லூரி சேரும் போது அங்க கல்லூரி படிப்பு முடியும் வரை, அதாவது 3 வருட காலங்கள் வந்து கல்லூரி படிப்பு இருக்கு இல்லையா. ஸோ இந்த கல்லூரி படிப்பு முடியும்
பொறுத்தவரை பாத்தீங்கன்னா மாதம் மாதம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட் வந்து 1000 ரூபாய் வந்து போகும். ஓகேங்களா. சோ இந்த ஒரு 1000 ரூபாய் கொடுக்குற ஸ்கீம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த தமிழ் புதல்வன் ஸ்கீம். மாணவர்களுக்கு பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஓகேங்களா. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விடியல் பயணம் திட்டம். ஓகேங்களா. சோ விடியல் பயணம் திட்டம்ன்றது மகளிர்களுக்கு மற்றும் திருநங்கைகளுக்கு பாத்தீங்கன்னா அந்த அரசு பேருந்துகள் பாத்தீங்கன்னா இலவச பயணம் சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு திட்டம் தான் நம்மளுக்கு அந்த விடியல் பயணம் என்ற திட்டம். இந்த விடியல் பயணம் திட்டம் ஒரு மிகப்பெரிய வெற்றியான திட்டமா நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். ஓகேங்களா. சோ அடுத்து வந்து பார்க்கும்போது சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். ஓகேங்களா. சோ முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். ஓகேங்களா. சோ இந்த திட்டங்கள்லாம் வந்து நம்ம எதற்காக பாக்குறோம்னா ஒரு கிளான்ஸா இந்த ஒரு துறை, அதாவது சோசியல் எம்பவர்மெண்ட் அண்ட் உமன் வெல்ஃபேர். ஓகேங்களா. சோ இந்த ஒரு துறையில முக்கியமான திட்டங்களா தான் இந்த ஒரு திட்டங்கள் செயல்பட்டு வருது. ஓகேங்களா. சோ அந்த வகையில பார்க்கும்போது அடுத்த திட்டமா சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், அதாவது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் சொல்லிட்டு பாக்குறோம். சோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் அந்த 1லிருந்து 5ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவர்கள், குறிப்பாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு தரும், சத்தான காலை உணவு தரும் திட்டம் தான் நம்மளுக்கு இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல பாக்குறோம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்க்கும்போது ப்ரொடக்ஷன் ஸ்கீம், பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு திட்டங்கள். ஓகேங்களா. இதுவுமே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் நிறைய வந்து இனிஷியேட் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில சீஃப் மினிஸ்டர் கேர்ள் சைல்ட் ப்ரொடக்ஷன் ஸ்கீம் என்ஷூர்ஸ் த பேசிக் ரைட்ஸ் அண்ட் சர்வைவல் ஆஃப் கேர்ள் சில்ட்ரன், அதாவது பெண் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு திட்டத்தோட பேர் என்னது? முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஓகேங்களா. சோ அடுத்த கட்டமா வந்து லெகிஸ்லேட்டிவ் அண்ட் சேஃப்டி ஃப்ரேம்வொர்க். ஓகேங்களா. சோ இந்த ஒரு பர்டிகுலர் துறை கீழே இருக்க சட்டங்கள், எந்த சட்டங்கள்லாம் வந்து இந்த துறை வந்து ஃபாலோ பண்றாங்க, என்னென்ன பாதுகாப்புலாம் தராங்க சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட். ஓகேங்களா. குழந்தை திருமணம் தடுப்பு சட்டம். தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி அந்த திருமண வயது என்பது ஆண்களுக்கு 21, பெண்களுக்கு 18. இதை தாண்டி குறைவான வயதுல வந்து கல்யாணம் பண்ணும்போது அவங்க குழந்தை திருமணம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ இந்த ஒரு பர்டிகுலர் திருமணத்தை வந்து தடுக்கிற விதமா தான் 2006 ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. சோ இந்த ஒரு துறை கீழே வர ஒரு முக்கியமான சட்டமா இந்த ஒரு சட்டத்தை நம்ம பாக்குறோம். அந்த பாத்தீங்கன்னா டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட், வரதட்சணை தடுப்பு சட்டம். ஓகேங்களா. திருமணமான பெண்களிடம் ஆண்களிடம் பாத்தீங்கன்னா அந்த வரதட்சணை என்றது கேட்பதை தடுக்கக்கூடிய ஒரு சட்டமா தான் இந்த ஒரு சட்டம் எடுத்திருக்கு. இதோட ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1961. சோ அடுத்து வந்து பார்க்கும்போது ப்ரொடக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005, அதாவது பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் சொல்லிட்டு நம்மளுக்கு 2005 வந்து கொண்டு வந்தாங்க. சோ அந்த ஒரு சட்டமே பாத்தீங்கன்னா முக்கியமான சட்டமா விளங்குது. அண்ட் தென் பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் 2007, அதாவது பெற்றோர் மற்றும் முதியோர் பராமரிப்பு சட்டம் 2007. ஓகேங்களா. சோ நம்மள பாதுகாத்த பெற்றோர் வந்து நம்ம திருப்பி பாதுகாக்கிறது கிடையாது. ஓகேங்களா. சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெற்றோரை பாதுகாக்கணும், முதியோர்களை பாதுகாக்கணும் சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் ரீதியா கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் நம்மளுக்கு என்ன சட்டம்? பெற்றோர் மற்றும் முதியோர் பராமரிப்பு சட்டம் 2007 இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாக்சோ ஆக்ட். ஓகேங்களா. சோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் 2012 கொண்டு வரப்பட்ட சட்டம். இந்த ஒரு சட்டம் 2018 திருத்தம் செய்யப்பட்டு இந்த ஒரு சட்டத்தின் உயர்பட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இதை ஒரு சேஞ்சஸ் பண்ணாங்க. ஓகேங்களா. சோ இந்த ஒரு ஆண் குழந்தையா இருக்கட்டும் பெண் குழந்தையா இருக்கட்டும் 18 வயது கீழே இருக்க எல்லா குழந்தைகளும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸோ சட்டம். ஓகேங்களா. பொருந்தும். ஓகேங்களா. சோ 18 வயது கீழே உள்ள குழந்தைகள், ஏதாவது குழந்தைகள் பாலியல் ரீதியாக துன்பங்களை எதிர்கொண்டால் அந்த ஒரு குற்றவாளிக்கு பாத்தீங்கன்னா பாக்ஸோ சட்டத்தின் கீழே வந்து தண்டனை வழங்கப்படும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஓகே. சோ அடுத்து வந்து பார்க்கும்போது இன்டர்னல் கம்யூனிட்டிஸ். ஓகேங்களா. பணியிட குழுக்கள் சொல்லிட்டு இந்த இடத்துல பாக்குறோம். சோ இதற்கான போஷ் ஆக்ட் என்றது எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஓகேங்களா. சோ வேலை இடத்தில், ஓகேங்களா, சோ வேலை செய்யும் இடத்தில் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு சட்டம் வந்து பாத்தீங்கன்னா போஷ் ஆக்ட் சொல்லுவாங்க. பணிபுரியும் இடங்களில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தான் இந்த ஒரு சட்டம் எடுத்து கொண்டு வரப்பட்டிருக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா monitoring the formation of committee in workplaces to prevent sexual harassment number increased from 15,862 to 43,783. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா பணிபுரியும் இடங்களில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய 15,862 இருந்து 43,883 ஆக இக்குழுக்களின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. இந்த ஒரு குழுவோட மெயின் போக்கஸ் என்னன்னா பணி செய்யும் இடங்களில் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறதா, அவங்க சேஃப்டியா இருக்காங்களா, இதை போன்ற விஷயங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு குழுவா தான் இந்த போஷ் குழுன்றது செயல்பட்டு வருது. இந்த குழுவோட எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 15,000 இருந்தே 43,000 வந்து இந்த குழுக்களோட எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது இந்த டிபார்ட்மெண்ட் கீழே இருக்க அந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு பாத்துறோம். ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது உமன் ஹெல்ப்லைன், பெண்களுக்கான
பாதுகாப்பில் ஏதாவது குறைபாடு ஏற்படும் போது அந்த பெண்கள் கான்டாக்ட் பண்ணக்கூடிய அந்த நம்பர் உதவி எண் தான் நம்மளுக்கு என்னது 181 181 சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் 7 நாளும் செயல்படக்கூடிய ஒரு டோல் ஃப்ரீ நம்பரா இந்த இடத்துல பார்க்குறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் குழந்தைகள் உதவி எண் சொல்லிட்டு பார்க்குறோம். இதற்கான நம்பரை நம்ம வந்து 1098 1098 இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது சீனியர் சிட்டிசன் ஹெல்ப்லைன் சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். முதியோர் உதவி எண் சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ முதியோர்களுக்கு ஏதாவது தேவை ஏற்பட்டால் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு எண்ணாக தான் வந்து இந்த ஒரு எண்ணுன்றது செயல்படும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 14567 ஓகேங்களா. ஸோ 14567 ஓகேங்களா. 1 எடுத்துட்டா 4567 ஓகேங்களா. லைனாக இருக்கு பார்த்தீங்களா. ஸோ 14567 இந்த ஒரு எண்ணானது முதியோர் உதவி எண்ணா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது ஒன் ஸ்டாப் சென்டர் சொல்லுவாங்க, ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் சொல்லிட்டு மாவட்ட அளவில் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும், அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ ரீதியாக ஏதாவது தேவை ஏற்பட்டால் அதை உடனடியாக கொடுக்கவும் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ஸ்டாப் சென்டர் இருந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டது சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த சாப்டர் போயிடலாமாப்பா. இது வரைக்கும் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சோஷியல் வெல்ஃபேர் ஓகேங்களா, அதாவது சமூக நலன் சார்ந்த திட்டங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதை சார்ந்த ஒரு பார்த்துருவோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சீஃப் மினிஸ்டர் கேர்ள் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம், அதாவது முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம், இந்த திட்டம் சார்ந்த ஒரு தகவலாக தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இந்த திட்டமானது எதற்காகன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது the scheme aims to promote family planning, eradicate female infanticides and ensure the education of the girl child ஓகேங்களா. பெண் குழந்தைகளின் கல்வியை உறுதி செய்யவும் பெண் சிசு கொலையை ஒழிக்கவும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டமானது செயல்பட்டு வருகிறதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் 1 ஸ்கீம் 2ன்னு சொல்லிட்டு 2 ஸ்கீம் இருக்கு ஓகேங்களா. ஸ்கீம் 1 யாருக்கான ஸ்கீம் சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபார் ஃபேமிலிஸ் வித் 1 கேர்ள் சைல்டு ஓகேங்களா. ஸோ அதாவது ஒரு பெண் குழந்தை மட்டும் உள்ள குடும்பத்திற்கு அந்த பெண் குழந்தையின் பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா 50,000 பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் டெபாசிட் செய்யப்படும் ஓகேங்களா. இது எதற்காக பார்த்தீங்கன்னா அந்த பெண் குழந்தைகளை சிசு கொலை சேர்ந்துருக்கூட பெண்கள் வந்து குழந்தைய பிறந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிசு கொலைன்றது பண்ற கலாச்சாரம்ன்றது இன்னும் நம்மளோட தமிழ்நாட்டில் பல இடத்துல வந்து நடைபெற்று வருது. ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் ஓகேங்களா. அந்த பெண் குழந்தைகளுக்கு வளர்ப்பதற்கான அந்த செலவுகள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து ஏற்றுக்கணும் சொல்லிட்டு தான் இந்த ஒரு டெபாசிட் ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் பிறந்தாலே ஒரு கேர்ள் சைல்டு ஒரு பெண் குழந்தை பிறந்தாலே அந்த பெண் குழந்தைகளோட பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் வரை டெபாசிட் செய்யப்படும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ திட்டம் 2 எதற்கான திட்டம்னா இன்கேஸ் வந்து அந்த வீட்டில் 2 பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்க 2 பேர்லையும் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு 25 லட்சம் வந்து டெபாசிட் செய்யப்படும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம 25 லட்சம்ல 25,000 வந்து டெபாசிட் செய்யப்படும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இதற்கான கிரைட்டீரியாஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த குடும்பத்தோட ஆண்டு வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000 தான் இருக்கணும், 1,20,000 தான் இருக்கணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்டல் ஸ்டெரிலைசேஷன் மஸ்ட் பி கம்ப்ளீட்டட் பிஃபோர் த ஏஜ் ஆஃப் 40, அதாவது பெற்றோரில் ஒருவர் 40 வயதிற்குள்ளாகவே குடும்ப கட்டுப்பாடு செய்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது த ஃபேமிலி மஸ்ட் ஹாவ் நோ ஃபெமேல் சில்ட்ரன் ஓகேங்களா. ஸோ அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைகளே இருக்கக்கூடாது ஓகேங்களா. ஸோ அப்படின்னா தான் இந்த ஒரு திட்டம் வந்து செயல்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் the amount is paid with interest when the girl reaches 18 years of age provided she appears for the 10th standard public exam, அதாவது அந்த மாணவி வந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதி அந்த ஒரு மாணவி அந்த ஒரு பெண் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தி அடைந்து விட்டவுடன் அந்த குழந்தை பேர் வந்து 50,000 வந்து டெபாசிட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த ஒரு தொகையானது வட்டியுடன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபேமிலிக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதை வச்சு அந்த குழந்தையோட மேற்படிப்பு ஓகேங்களா. ஸோ உயர்கல்வி படிப்பாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து வேற ஏதாவது ரிசர்ச் பண்ணுறாங்க, அது இந்த ஒரு ரிலேட்டடான விஷயமா இருந்தாலும் சரி, பேசிக்காக வந்து டிகிரி படித்து அவங்க வந்து ஒரு வேலைக்கு வாங்குறதுக்கான ஒரு செலவாக இந்த ஒரு செலவை வந்து பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீமோட டேட்டா எந்த அளவுக்குள்ள இருக்கு ஓகேங்களா. 2024-25 இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெண் குழந்தைகள் சார்ந்த திட்டம் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது புதிய வைப்பு ஓகேங்களா, புதுசா பிறந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு ரூபாய் வரைக்கும் வச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட ரீசெண்டா பிறந்த 29,001 குழந்தை ஓகேங்களா. ஸோ 29,001 சைல்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வைப்பு தொகைன்றது ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த வைப்பு தொகை எவ்வளவு வரைக்கும் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 72.59 crores ஓகேங்களா, 72.59 கோடியை வந்து டெபாசிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் பாத்தீங்கன்னா முதிர்வடைந்த தொகை இந்த ஒரு 18 வயசு ஆகிட்டோன்னே அந்த டெபாசிட் தொகையை வந்து திரும்பி கொடுத்துருவாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு குடும்பத்துக்கே வந்து கொடுத்துருவாங்க இல்லையா இன்ட்ரெஸ்டோட சேர்த்து. ஸோ அந்த வகையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 55,941 பெண் குழந்தைகள் இருக்குங்களா. ஸோ 55,941 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தொகையை வந்து மெச்சூரிட்டி அடைந்து அந்த ஒரு தொகையை வந்து வாங்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட அது எவ்வளோ தொகைன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 223.48 கோடி இருக்குங்களா, 223.48
48 crores இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் திட்டத்திற்காக 2025-26 காலகட்டத்திற்கு எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 114.48 கோடி. ஓகேங்களா. ஸோ 114.48 crores பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் திட்டத்திற்கு ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸ் ஸ்கீம், அதாவது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்களின் உயர்கல்வி உறுதி திட்டம். இதை சார்ந்த ஒரு தகவலாக தான் இந்த ஒரு தகவலை பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஒரு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5, 2022 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு திட்டம். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5, 2022 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட திட்டம். இந்த ஒரு திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வரை. ஓகேங்களா. ஸோ 1000 ரூபாய் வரை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்டோட அக்கௌண்ட்ல செலுத்தப்படும். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வரைக்கும் செலுத்தப்படக்கூடிய திட்டமாக தான் இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு திட்டத்தோட புதிய பேர் தான் வந்து நம்மளுக்கு என்ன புதுமை பெண் திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். புதுமை பெண் திட்டம் தான் இந்த ஒரு திட்டம் ஆல்ரெடி இருந்தது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பேரில். இந்த ஒரு திட்டத்தோட பேர் தான் புதுசாக மாற்றி தான் புதுமை பெண் திட்டம் சொல்லிட்டு பார்த்துருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ அந்த அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரியில் படிக்கும் மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்க போகிற ஒரு ஸ்கீம் தான் இந்த ஒரு ஸ்கீம் சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு ஸ்கீமோட பெனிஃபிஷியஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மார்ச் 2025 வரை. ஓகேங்களா. 2024-25 காலகட்டத்தின் வரை கிட்டத்தட்ட நம்மளுக்கு 4,06,436 மாணவிகள் வந்து இந்த ஒரு திட்டம் மூலமா பயனடைந்து உள்ளார்கள் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இதுல மட்டும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் எத்தனை பேர் படிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 75,028 பேர். ஓகேங்களா. ஸோ அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவிகள் எத்தனை பேர் கல்லூரி போயிட்டதும் இந்த ஒரு தொகையை வாங்கியிருக்காங்கன்னா 75,028 பேர் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இதற்கான தொகையை பட்ஜெட்ல எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து 511.01 கோடி. ஓகேங்களா. ஸோ 511.01 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்திற்காக ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம், திருமண நிதி உதவி திட்டங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு திட்டத்தின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா 8 கிராம் கோல்டு. ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 8 கிராம் கோல்டு காயின் வந்து தருவாங்க. ஸோ இந்த ஒரு திட்டம் தான் இது. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு 22 கேரட். ஓகேங்களா. 22 கேரட் 8 கிராம் தங்கம் காயின் வந்து தருவாங்க. இந்த ஒரு திட்டத்தின் கீழே இன்னொரு பெனிஃபிஷியஸாக என்ன தருவாங்கன்னா அந்த ஒரு திருமண பெண் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வரை முடித்திருந்தால். ஓகேங்களா. ஸோ 10ஆம் வகுப்பு வரை முடித்திருந்து டிகிரி எதுவும் பெறவில்லை என்றால் 25,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான தொகைன்றது இந்த காயினோட சேர்த்து வழங்கப்படும். ஓகேங்களா. ஸோ அந்த 8 கிராம் காயினோட 25,000 ரூபாய் பணமும் சேர்த்து வழங்கப்படும். இன்கேஸ் வந்து அந்த ஒரு திருமணம் ஆக போகிற பெண் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஹோல்டராக இருந்தால், ஓகேங்களா, டிகிரி ஹோல்டராக இருந்தால், டிப்ளமோ ஹோல்டராக இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வரை வரைக்கும் வழங்கப்படும். ஓகேங்களா. 50,000 தொகை வந்து அந்த ஒரு 8 கிராம் கோல்டு காயினோட சேர்த்து வழங்கப்படும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதை தவிர்த்து என்ன முக்கியமான திட்டங்களா இந்த டிபார்ட்மெண்ட் கீழே செயல்பட்டு வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தர்மம்மாள் அம்மையார் விடோ ரீமேஜஸ் ஸ்கீம். ஓகேங்களா. தர்மம்மாள் அம்மையார் நினைவா விதவை மறுமணம் திட்டம். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு திட்டம் வந்து வழங்கப்படுகிறது. இதுக்கான வயது வரும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 20-40 வயது வரைக்கும் தான். ஓகேங்களா. ஸோ விடோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவி தொகையா இந்த ஒரு திட்டம் வந்து செயல்படுது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி இன்டர்கிராஸ்ட் மேரேஜ் ஸ்கீம். ஓகேங்களா. ஸோ முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமணம். ஓகேங்களா. ஸோ இதற்கான வயது வரும்ன்றது கிடையவே கிடையாது. ஸோ இதற்கான உதவி தொகையும் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ அடுத்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவிஆர் மணியம்மையார் மெமோரியர் புவர் விடோஸ் டாட்டர் ஸ்கீம். ஓகேங்களா. ஸோ ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவை மகள் திட்டம். ஓகேங்களா. ஸோ அந்த இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு விடோ ரீமேரேஜ் விடோக்கான ஒரு உதவி தொகையாக தான் இந்த ஒரு தொகையை பார்க்குறோம். ஏழை விதவை மகளுக்கான ஒரு உதவி தொகையா. இதற்கான வயது வரும்ன்றது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இன்கம் லிமிட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் குடும்பத்தோட அந்த ஒரு ஆண்டு வருமானம்ன்றது 1,20,000 கீழே இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது அன்னை தெரசா மெமோரியல் ஆர்ஃபன் கேர்ள்ஸ் ஸ்கீம். ஓகேங்களா. ஸோ அன்னை தெரசா நினைவு அனாதை பெண்களுக்கு. ஓகேங்களா. ஸோ அப்பா அம்மா இல்லாத ஆர்ஃபன் கேர்ள்ஸ்லாம் இருக்காங்களா, ஆதரவற்ற பெண்கள் இருக்காங்களா, இவங்களுக்கான அந்த உதவி தரக்கூடிய ஒரு திட்டமாக தான் அன்னை தெரசா நினைவு திட்டம். இதுக்கான வயது வரமும் கிடையாது, வருமான வரமும் கிடையாது சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7,963 பெனிஃபிஷியர்ஸ் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பெனிஃபிஷியர்ஸ் மூலமா கவர்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 98.16 crores. ஓகேங்களா. 98.16 கோடியா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் திருநங்கைகள் நலன். ஓகேங்களா. பெண்கள் சார்ந்த நலங்கள், பெண் குழந்தைகள் சார்ந்த நலன்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருநங்கைகளும் பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் வருவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது திருநங்கைகளுக்கு என்ன நலன்லாம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2008 ஸ்டார்ட் பண்ணப்படுது. இந்திய மாநிலங்களே வந்து பார்த்தீங்கன்னா திருநங்கைகளுக்குன்னு ஒரு தனி போர்டை ஃபார்ம் பண்ண, தனி வாரியம் ஃபார்ம் பண்ண ஒரு மாநிலம்னா அது நம்ம தமிழ்நாடு தான். 2008 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா transgender person have received online ID cards to திருநங்கைகள் மொபைல் ஆப். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில்
9993 டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் என்றும் ஆப்பை பயன்படுத்தி அவங்களுக்கான டிஜிட்டல் ஐடியா வந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இவங்க தொழில் தொடங்குறதுக்காக பார்த்தீங்கன்னா 50,000 தொகை வரைக்கும் பார்த்தீங்கன்னா மானியம் தராங்கன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சைடில் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அந்த விடியல் பயணம் ஸ்கீமுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பொருந்தும். ஓகேங்களா. ஸோ மகளிருக்கு மட்டும் கிடையாது, திருநங்கைகளுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ பஸ் டிராவல் விடியல் பயணம் திட்டம்ன்றது பொருந்தும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கடந்த 5 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா 0.3534 crores. ஓகேங்களா. ஸோ அதான் 35 லட்சத்தை தான் அப்படி போட்டிருக்காங்க, கோடியில் காமிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு இந்த மாதிரி நம்பர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 35 லட்சம் தான் இதோட வேல்யூ. ஸோ 35 லட்சம் தடவை வந்து பார்த்தீங்கன்னா விடியல் பயணம் திட்டத்தை வந்து இந்த திருநங்கைகள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ 0.3534 கோடி முறை. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர், முதியோர் நலன். ஸோ இந்த முதியோர் நலனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ஹெல்ப்லைன் நம்பர் தான் 146567 146567. தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிகிரேட்டட் காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் முதியோர் நலனுக்காக நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வளாகங்கள் இருக்கிறதா இருக்கட்டும், பராமரிப்பு நிலையங்கள் இருக்கிறதா இருக்கட்டும் சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் சப்ல நிறைய எடுத்துட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 43 காம்ப்ளெக்ஸ் கட்டிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 43 வளாகங்கள் முதியோர் குழந்தைகளும் இணைந்து வாழ்கின்றன சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வளாகங்கள் சொல்ல போகும்போது ஆதரவற்ற குழந்தைகள், ஆதரவற்ற முதியோர்கள். ஓகேங்களா. இவங்க எல்லாருமே சேர்ந்து வாழக்கூடிய இடம் தான் அந்த வளாகம் சொல்லிட்டு சொல்லுவாங்க, காம்ப்ளெக்ஸ்னு. அது தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் 43 இது வரைக்கும் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இயங்கி கொண்டு இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு வளாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1007க்கும் மேற்பட்ட முதியவர்களும் 847 குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வளாகங்களில் பராமரிக்கப்பட்டு வருகிறார்கள் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அவ்வளோதான், செகண்ட் சாப்டர் முடிஞ்சிச்சு. தேர்ட் சாப்டர் போயிடலாம். தேர்ட் சாப்டர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், முதலமைச்சர் காலை உணவு திட்டம். இதை சார்ந்த ஒரு தகவலை தான் பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு அந்த ஒரு காலை சிற்றுண்டின்றது இலவசமாக வழங்கப்படும் சொல்லிட்டு அது சார்ந்த ஒரு திட்டமாக தான் இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த ஒரு திட்டம் ஆரம்பத்தில் மதுரையில் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, செப்டம்பர் 15, 2022. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு தேதியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. லேட்டராக வந்து இந்த திட்டம் ஆகஸ்ட் 2025, 2023 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணப்பட்டது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 31,008 கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டம்ன்றது விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டம் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அரசு பள்ளியில் மட்டும்தான் இருந்தது. ஓகேங்களா. இது லேட்டராக எக்ஸ்பேண்ட் பண்ணப்பட்டு ஜூலை 15, 2024 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். ஓகேங்களா. ஸோ அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டம் வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு திட்டத்தோட முக்கிய நோக்கங்கள், கோர் அப்ஜெக்டிவ் என்னன்னா டு என்ஷூர் சில்ட்ரன் அட்டெண்ட் ஸ்கூல் வித்தவுட் ஹங்கர். ஓகேங்களா. மாணவர்கள் பசியின்றி பள்ளிக்கு வருவதை உறுதி செய்தல். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் பிரைமரி ஸ்கூல் சில்ட்ரன், அதாவது ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்குதல். டு இன்க்ரீஸ்ட் ஸ்கூல் என்ரோல்மெண்ட் அண்ட் அட்டெண்டன்ஸ் ரேட். ஓகேங்களா. அதாவது பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை மற்றும் வருகையை அதிகரித்தல். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டு ரெடியூஸ் த பர்டன் ஆன் ஒர்க்கிங் மதர்ஸ். ஓகேங்களா. வேலைக்கு செல்லும் தாய்மார்களின் சுமையை குறைத்தல் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது கீ பெனிஃபிஷியரி டேட்டா, பயனாளி தரவுகள். ஓகேங்களா. இந்த திட்டத்தின் கீழே எத்தனை பேர் பயனாளிகள் ஆல்ரெடி பார்த்தோம், 31,008 பள்ளிகள்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தின் கீழே வந்து செயல்பட்டு வருது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகள் 31,000. இதன் கீழே எத்தனை மாணவர்கள் வந்து இந்த ஒரு திட்டத்தை பயனடைகிறார்கள்னா 16.27 லட்சம், 16.27 lakhs கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஒரு காலை உணவு திட்டத்தின் மூலமா பயனடைகிறார்கள் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், அரசு உதவி பெறும் பள்ளிகள் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2204. ஓகேங்களா. 2204. அதுல வந்து பாத்தீங்கன்னா 1.26 லட்சம் மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தின் மூலமா பயனடைகிறார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கவரேஜ். ஓகேங்களா. மொத்த பயனாளிகள் யாரு சொல்லிட்டு டோட்டலாக கேதர் பண்ணும்போது 17.53 lakhs ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா. 17.53 லட்சம் மாணவர்கள் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ பேசிக்காக இது யாருக்கான திட்டம் சொல்லிட்டு பார்க்கும்போது 1லிருந்து 5ஆம் வகுப்பு படிக்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மட்டும்தான் இந்த ஒரு திட்டமானது பொருந்தும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு திட்டத்தின் கீழே தரப்படுற அந்த மெனு. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் ஆனால் அந்த இதில் கொடுக்க போகிற அந்த கெலோரி. ஓகேங்களா. ஸோ ஒரு நாளைக்கு மாணவர்களுக்கு எவ்வளோ கெலோரி அளவுக்கு ஃபுட் வந்து போய் சேருதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அடிட்டிவ் போனஸ் பாயிண்டாக இதை நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் தான் இந்த ஒரு டேட்டாவை நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்க்கும்போது மண்டே டு ஃப்ரைடே தான் இந்த ஒரு காலை சிற்றுண்டி திட்டம்ன்றது செயல்படுத்தப்படும். ஓகேங்களா. மண்டே டு ஃப்ரைடே. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா
293.40 கலோரி பெர் மீல் ஓகேங்களா. ஒரு சாப்பாடு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 293.40 கிலோ கேலரி வரை போய் சேரணும்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 9.85 கிராம் அளவுக்கு புரோட்டீன் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு காலை உணவு திட்டத்தில் 9.85 கிராம் அளவுக்கு புரோட்டீன் இருக்கணும் ஒருவேளை உணவுலன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சாப்பாட்லையும் ஒரு வேளை சாப்பாட்லையும் பார்த்தீங்கன்னா 50 கிராம் அளவுக்கு தானியங்களை சேர்க்கணும், 15 கிராம் அளவுக்கு பருப்பு வகைகளை சேர்க்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இதோட இம்ப்ளிமெண்டேஷன் இதை வந்து இந்த ஒரு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களே இது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை சார்ந்த ஒரு தகவலாக தான் இதை நம்ம பார்க்குறோம். இன் மோஸ்ட் ஏரியா மெம்பர்ஸ் ஆஃப் உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் குக்கிங் அண்ட் சர்விங் ஓகேங்களா. பெரும்பாலான பகுதிகளில் இந்த காலை உணவு திட்டத்திற்கு சமைக்கிறாங்க இல்லையா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் சுய உதவி குழுக்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த மகளிர் மூலமாக தான் இந்த ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் டெடிகேட்டட் மொபைல் ஆப் அண்ட் வெப் போர்ட்டல் ஆர் யூஸ்டு ஃபார் டெய்லி மானிட்டரிங் ஆஃப் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெட் ஆன் த குவாலிட்டி ஆஃப் ஃபுட். அதாவது தினசரி உணவு தரம் மற்றும் மாணவர்கள் எண்ணிக்கையை கண்காணிக்க தனிப்பட்ட கைபேசி செயலி பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கான மொத்த திட்டத்தோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கடந்த பட்ஜெட்டில் எவ்வளோ ஒதுக்கி இருக்காங்கன்னா 726 கோடின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் இந்த கடைசி பட்ஜெட்டை மட்டும் பார்க்குறோம், இந்த வருஷத்துக்கான பட்ஜெட் பார்க்கலன்னா பாலிசி நோட்ஸ் பார்த்தீங்கன்னா 2025-26 அதாவது 2025 ஏப்ரல்லேருந்து 2026 மார்ச் வரைக்கும் அந்த ஒரு கவரேஜாக தான் பாலிசி நோட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் அடுத்து வரப்போகிற ஆண்டு வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணல, 2026-27 ஆண்டுக்கான அந்த பாலிசி நோட்ஸ் ரிலீஸ் பண்ணல. ஸோ அதனால தான் வந்து 2025-26 நோட்ஸ் வந்து நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம். லேட்டராக அதுவுமே வந்து கவர்மெண்ட் சார்பில் வந்து அப்டேட் பண்ணிட்டோன்னே அதற்கான ஒரு கிளாஸஸும் பார்த்தீங்கன்னா அவன் வந்து போயிடும் ஓகேங்களா. அடுத்த சாப்டர் என்ன கவர் பண்ண போறோம்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம் ஓகேங்களா. புரட்சி தலைவர் அவர்கள் 1982 எம்ஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சத்துணவு திட்டம்ன்றது மாணவர்களுக்கு கொண்டு வந்தார் ஓகேங்களா. ஸோ அதை சார்ந்த ஒரு திட்டம், அந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரை வந்து அமல்ல இருக்கு. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் கரண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த ஒரு திட்டம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா 1923 ஓகேங்களா 1923 வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சியால் சென்னையில் முதலில் இந்த மதிய உணவு திட்டம்ன்றது கொண்டு வரப்பட்டது பாத்தீங்களா. ஸோ மிட் டே மீல் ஸ்கீம்ன்றது 1923 1000 விளக்கு தொகுதி நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ 1000 விளக்கு தொகுதியில தான் பாத்தீங்கன்னா நீதி கட்சியால் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மதிய உணவு திட்டம் வந்து முதல்ல அந்த ஒரு தொகுதியில ஸ்பெசிபிக் தொகுதியில மட்டும் அமல்படுத்தப்பட்டது. லேட்டரா வந்து 1956 காமராஜர் ஆட்சி ஓகேங்களா, கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் ஆட்சியில தான் வந்து இந்த ஒரு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க வந்து அமல்படுத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் மதிய உணவு திட்டம். லேட்டரா ஜூலை 1 1982 காலகட்டத்துல நம்மளோட எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா சத்துணவு திட்டமா வந்து மாத்திருப்பாரு ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு மதிய உணவு திட்டத்தையே வந்து அப்டேஷன் பண்ணி கொடுக்குற உணவு வந்து சத்தானதா மாணவருக்கு கொடுக்கணும், அப்பதான் வந்து அவங்க நல்லா அந்த நியூட்ரிஷன் வந்து அவங்களுக்கு வந்து போய் சேரும், நல்லாவும் படிப்பாங்கன்னு சொல்லிட்டு சத்துணவு திட்டத்தை இந்த ஒரு திட்டமா 1982 ஜூலை 1 வந்து மாத்தினார் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அந்த முதலமைச்சர் ஓகேங்களா. ஸோ புரட்சி தலைவர் அவர்களின் சத்துணவு திட்டமும் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு திட்டத்தோட மெயின் நோக்கங்கள் முக்கிய அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டு ப்ரொவைட் நியூட்ரிஷன் டு ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் டு காம்பேக்ட் மல் நியூட்ரிஷன் ஓகேங்களா. ஸோ அதாவது குழந்தைகளுக்கிடையே உள்ள ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்குதல் ஓகேங்களா, இதுதான் மெயின் ஃபோக்கஸா பார்க்குறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டு இன்க்ரீஸ் த லிட்ரஸி ரேட் அண்ட் ரெடியூஸ் த ஸ்கூல் ட்ராப் அவுட் ஓகேங்களா, பள்ளி இடைநிற்றலை குறைத்து மாணவர் சேர்க்கையை அதிகரித்தல் ஓகேங்களா. ஸோ சில பேர் பள்ளிகளுக்கே வரமாட்டாங்க ஓகேங்களா. அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்கூல்ஸ்க்கே யாருக்கும் அனுப்ப மாட்டாங்க. மேஜராக ஒரு ஏஜ் வந்துடுச்சுன்னா அந்த ஒரு குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இது போன்ற சுச்சுவேஷன் தான் அப்போ அந்த 80s காலகட்டத்திலாம் இருந்தது. ஸோ இப்போ உணவு கொடுக்கறதுனால பள்ளிகளில் உணவு கொடுக்குறாங்கன்ற காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சாங்க ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைகளாக இருக்கட்டும் பெற்றோர்களாக இருக்கட்டும் ஒரு வேலையாச்சும் நம்ம குழந்தை வந்து நல்ல உணவு சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு பள்ளிகளுக்கு இவங்களை அமைச்சு வச்சாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பள்ளி சேர்க்கை விகிதத்தை இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து பார்க்கும்போது பெனிஃபிஷியரி டேட்டா அண்ட் கவரேஜ் ஓகேங்களா. இந்த ஒரு திட்டத்தின் கீழே கரெக்ட்ல எத்தனை பேர் பெனிஃபிஷியர்ஸா இருக்காங்க சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த ஒரு திட்டம் யாருக்கு பொருந்தும் சொல்லிட்டு பார்க்கும்போது கிளாஸ் 1 to 10 1 முதல் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சத்துணவு திட்டம் கொண்டு போகப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் டோட்டல் சென்டர்ஸ் எத்தனை சத்துணவு மையங்கள் இருக்குன்னா 42,674 ஓகேங்களா. மொத்தமாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 42,674 நியூட்ரிஷன் மீல் சென்டர்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ எத்தனை மாணவர்கள் இதை வந்து கவரேஜ் பண்ணுதுன்னா எத்தனை பேர் இதன் மூலமா பயனடைகிறார்கள் என்றால் 42.27 லட்சம் மாணவர்கள். மொத்தமாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் உள்ள மாணவர்கள் 42.27 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சத்துணவு திட்டத்தை பயனாளிகளாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது பிரைமரி ஓகேங்களா, தொடக்க பள்ளியில் இருக்க மாணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 24.62 லட்சம் பேர். நெக்ஸ்ட் உயர் தொடக்க பள்ளி, அதாவது 6லேருந்து 10ஆம் வகுப்பு வரை பார்த்தீங்கன்னா 17.65 லட்சம் பேர் வந்து இந்த ஒரு திட்டத்தின் மூலமா பயனடைகிறார்கள் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இதற்கு முன்னாடி ஓகேங்களா, ஸோ 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு சத்துணவு திட்டம் கிடைக்குது. ஸோ இதோட சின்ன பசங்க ஓகேங்களா, எல்கேஜி ப்ரீகேஜிலாம் படிக்கிறாங்களே அவங்களுக்கு எப்படி சத்துணவு போய் சேருதுன்னா அங்கன்வாடி மையங்கள், பால்வாடின்னு சொல்லுவாங்க, பால்வாடின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பால்வாடின்றது 2 முதல் 5 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொவைடட் மீல் சத்துணவு வந்து போய் சேருது. சத்தான உணவு வந்து பால்வாடி மூலமா வந்து 2 முதல் 5 வயது அடைந்த குழந்தைகளுக்கு வந்து போய் சேருதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான சத்துணவு திட்டத்தில் இருக்க ஷெடியூல் தான் பார்க்குறோம். ஸோ மண்டே என்ன ஃபுட்டு போடுறாங்க, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே என்ன, ஃப்ரைடே என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறோங்களா. ஸோ இந்த ஒரு திட்டத்தில் மெயின் ஃபோக்கஸாக வந்து பார்த்தீங்கன்னா முட்டை போடுறாங்க. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா எக்குன்றது போடுவாங்க. எக்கு சாப்பிடாத மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பனானான்றது கொடுப்பாங்க, வாழைப்பழம்ன்றது கொடுப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இதோட பிடிஎஃப் வந்து நம்மளோட ஆப் வந்து போஸ்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆப்பில் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க, அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனல் ஸ்டாண்டர்ட், அதை கொடுக்க போகிற ஃபுட்டில் எவ்வளோ கேலரி இந்த சத்துணவு திட்டத்தின் கீழே கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 100 கிராம்ஸ் ஓகேங்களா. மொத்தமாக தானியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு இருக்குது 1 முதல் 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு ஓகேங்களா. தானியங்களோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் கண்டிப்பாக கொடுக்கணும் ஒரு வேலை உணவில். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஓகேங்களா, எனர்ஜின்றது டோட்டல் ஃபுட்டில் எவ்வளோ இருக்குன்னா 450 கலோரி வரைக்கும் இருக்கணும் ஓகேங்களா, 450 கலோரி வரைக்கும் இருக்கணும். புரதம் புரோட்டீனோட அளவு பார்த்தீங்கன்னா 12 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கணும், 12 கிராம் அளவுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா, உயர் தொடக்க பள்ளி 6 முதல் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு அந்த ஒரு உணவில் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 150 கிராம் தானியங்கள் ஓகேங்களா. ஸோ தானியங்களோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 150 கிராம் அளவுக்கு இருக்கணும். எனர்ஜி டோட்டல் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 700 கலோரி வரைக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், 700 கலோரிஸ். ஸோ ப்ரோட்டீனோட அளவு பார்த்தீங்கன்னா 20 கிராம் அளவுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் மானிட்டரிங், கட்டமைப்பு மற்றும் கண்காணிப்பு ஓகேங்களா, இதை சார்ந்த ஒரு தகவலாக தான் பார்க்குறோம். இந்த வகையில் வந்து பார்க்கும்போது இந்த ஒரு பர்டிகுலர் சத்துணவு திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பு முறையை ஒழிக்கிறதுக்காக, அதாவது அடுப்பு மூலமாக நிறைய பொல்யூஷன் வருது இல்லையா, விறகடுப்பு எல்லாம் யூஸ் பண்ணால் அதிகமாக பொல்யூஷன் வரும், மாணவர்கள் அது மூலமாக நிறைய வந்து மாசு வந்து அடைவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மூச்சு ரீதியாக நிறைய பிரச்சனைகள் ஓகேங்களா. ஸோ அந்த மூச்சு திணறல் போன்ற விஷயங்கள் வரக்கூடாது என்ற காரணத்தினால் இந்த சத்துணவு மையங்களில் பார்த்தீங்கன்னா எல்பிஜி சிலிண்டர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் சார்பில் வந்து நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு உணவு செய்கிறாங்க இல்லையா, இந்த உணவு செஞ்சுட்டு அப்புறம் எந்த ஸ்கூலில் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரும் ப்ளஸ் அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கீழே இருக்க ஒரு உயரிய தலைவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபுட்டை வந்து ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பார்க்கணும். அவங்க டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா இருந்தால் தான் நல்லா இருக்குது, நல்லா சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது அப்படின்னா தான் வந்து அந்த ஒரு உணவு வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு வழங்கப்படும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு ஸ்பெசிபிக் திட்டம் சத்துணவு திட்டத்திற்காக எவ்வளோ அமௌண்ட் கடந்த ஆண்டுகளை ஒதுக்கி இருக்காங்கன்னா 2025-26 3492.19 கோடி ஓகேங்களா, 3492 crores வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்திற்கு ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இன்டிகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் ஓகேங்களா, ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு தான் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதோட ஓவர்வியூ அண்ட் மிஷன் ஓகேங்களா. ஸோ அந்த குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களும் எந்த அளவுக்கு வளர்ச்சி திட்டங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஐசிடிஎஸ் என்று சொல்ல அழைக்கப்படுவது இன்டிகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் ஓகேங்களா, ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ஒரு திட்டத்துக்கு கீழே பயனாளிகளாக யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்தை மேம்படுத்துவதை இந்த திட்டம் முக்கியமான நோக்கமாக கொண்டு இருக்கு ஓகேங்களா. இவங்களுக்கு அந்த சத்து டானிக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், சத்து மாவு கொடுக்குறதா இருக்கட்டும் ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த கிட் ஒன்று தருவாங்க ஓகேங்களா. ஸோ புதுசாக டெலிவரி ஆன தாய்மார்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட நியூட்ரிஷனுக்கும் ப்ளஸ் வந்து தாய்மார்களோட நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கிட் மாரி தருவாங்க கவர்மெண்ட் சார்பில். அந்த திட்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தின் கீழே தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். சர்வீஸ் டெலிவரி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓகேங்களா, கட்டமைப்பு மற்றும் புள்ளி விவரங்கள் அந்த அளவில் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டோட்டல் அங்கன்வாடி சென்டர்ஸ் ஓகேங்களா, அந்த அங்கன்வாடி மையங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை இருக்குன்னா 54,439 இருக்குப்பா. இந்த ஒரு அங்கன்வாடி மையங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான சத்துணவு பொருட்கள்லாம் வந்து தருவாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது கீ பெனிஃபிஷியர்ஸ் சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த ஒரு திட்டத்தின் கீழே, அதாவது கம்பைன்டு சில்ட்ரன் டெவலப்மெண்ட் ஸ்கீம் ஓகேங்களா, ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்டங்கள் ஓகேங்களா. இந்த ஒரு திட்டத்தின் கீழே பயன்பெறக்கூடிய அந்த பயனாளிகளின் விவரம் என்னன்னு தான் சொல்லிட்டு பார்க்கும்போது சில்ட்ரன்ஸ் ஓகேங்களா, 6 மாதத்திலிருந்து 6 வயது நிரம்பிய குழந்தைகள் மொத்தம் 26.98 லட்சம் பேர் இருக்காங்க, இவங்களும் பயனாளிகளாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரெக்னன்ட் அண்ட் லாக்டேட்டிங் மதர்ஸ் ஓகேங்களா, கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் ஓகேங்களா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 6.91 லட்சம் வரைக்கும் இருக்காங்கப்பா ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அடோலன்ஸ் கேர்ள்ஸ் ஓகேங்களா, ஸோ பருவ வயது அடைந்த பெண்கள் இவங்களும் பார்த்தீங்கன்னா
இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் கீழே வந்து பயனாளிகளாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் திட்டத்தோட பேசிக் சர்வீசஸ் ஓகேங்களா, 6 முக்கிய சேவைகள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ கூடுதல் ஊட்டச்சத்து, தென் வந்து பார்த்தீங்கன்னா முன் பருவ கல்வி ஓகேங்களா, ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் சொல்லிட்டு பால்வாடியில் தருவாங்க 3லேருந்து 6 வயது உள்ள குழந்தைகளுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனல் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன், ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார கல்வி ஓகேங்களா, தாய்மார்களின் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தாய்மார்களுக்கு குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு, ஸோ பச்சிலம் குழந்தை பெற்ற தாய்மார்கள் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட பராமரிப்பு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சுகாதாரம் சார்ந்த விஷயங்கள், ஊட்டச்சத்து சார்ந்த விஷயங்களுக்கு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வரை நிறைய ட்ரைனிங் வந்து இந்த திட்டத்தின் கீழே கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இம்யூனைசேஷன் சொல்லப்படக்கூடிய தடுப்பூசி செலுத்துதல்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தின் கீழே நிறைய வந்து குழந்தைகளாக இருக்கட்டும் அந்த ஒரு தாய்மார்களாக இருக்கட்டும் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பூசின்றது இந்த ஒரு திட்டத்தின் கீழே செயல்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் செக்அப், அந்த ஒரு தாய்மார்கள் குழந்தைகள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிபிக் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் செக்அப்ன்றது கட்டாயம் ஓகேங்களா. அப்பதான் வந்து அந்த பேபி எந்த அளவுக்கு இருக்கு, அதோட க்ரோத் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தின் கீழே கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து பார்க்கும்போது நியூட்ரிஷன் அண்ட் மெனு ஓகேங்களா. ஸோ ஊட்டச்சத்து உங்களுக்கு என்னென்ன ஊட்டச்சத்து பொருட்கள்லாம் தராங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மெனு கார்டு இருக்கு, ஸோ அதை நம்ம பார்த்துருவோம் ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சில்ட்ரன்ஸ் அதாவது 6 மாசத்துலேருந்து 3 வயது நிரம்பிய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா தெரப்பியூட்டிக் ஃபுட்னு சொல்லி ஒன்று தராங்கப்பா, மீனிங் ஃபுட். இது வந்து பார்த்தீங்கன்னா செறி ஊட்டப்பட்ட சத்து மாவுன்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசுல சாப்பிட்ருப்போம் இல்லையா, கவர்மெண்ட்ல தர சத்து மாவு. அது வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்திலிருந்து 3 வயது நிரம்பிய குழந்தைகளுக்கு தராங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் 3லேருந்து 6 வயது நிரம்பிய குழந்தைகள் பால்வாடியில் நம்ம சேர்த்து விட்டுருவோம் ஓகேங்களா. பால்வாடியில் சேர்த்து விடுறதுனால அவங்களுக்கு அந்த இடத்துல என்ன ஃபுட் எல்லாம் தராங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வாரத்தில் 3 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவித்த முட்டை அல்லது வாழைப்பழம் வழங்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு திட்டத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு கெலோரி ஃபுட் எல்லாம் தராங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சில்ட்ரன்ஸ்க்கு 500 கெலோரி ஃபுட்டும் 12லேருந்து 15 கிராம் ப்ரோட்டீன் ஒரு வேளை சாப்பாட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு தந்திருக்காங்க பாத்தீங்களா. ஸோ 500 கேலரி ஃபுட்டும் மற்றும் 12லேருந்து 15 கிராம் வரை புரதம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 600 கேலரி ஃபுட்டும் 18லேருந்து 20 கிராம் ப்ரோட்டீன் அளவும் தரணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் ஓகேங்களா, சிவியர்லி மல்நரிஷ்டு சில்ட்ரனை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 800 அளவுக்கு கேலரி வந்து சாப்பாடு தரணும். அது மட்டும் இல்லாமல் 20லேருந்து 25 அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராம் வந்து புரோட்டீன் அளவுக்கு ஃபுட்டு தரணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு திட்டத்துக்கு இதை வந்து அமெண்ட்மெண்ட் போட்டிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்க மேஜர் இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் மாடர்னைசேஷன், நவீனமயமாக்கல் மற்றும் திட்டங்கள், இதை சார்ந்த ஒரு தகவலை தான் பார்க்குறோம். ஸோ போஷன் அபியான்ற ஒரு திட்டம், இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான இந்த ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட குழந்தைகள் சார்ந்த திட்டங்களில் ஒரு சப்டிவிஷனாக தான் இந்த ஒரு டிவிஷனை பார்க்கலாம். போஷன் அபியான் சொல்கிறாங்க. இந்த போஷன் அபியான்ன்றது ஃபோக்கஸிங் ஆன் ரெடியூசிங் ஸ்டண்டிங் அண்டர் நியூட்ரிஷன் அண்ட் அனிமியா, அதாவது குள்ளத்தன்மை மற்றும் ரத்த சோகையை குறைப்பதற்கான தேசிய ஊட்டச்சத்து இயக்கமா இந்த ஒரு இயக்கம் வந்து செயல்பட்டு வருதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் போஷன் ட்ராக்கர் சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறாங்க. அது எதற்கான ஒரு திட்டம் சொல்லிட்டு பார்க்கும்போது ரியல் டைம் மொபைல் அப்ளிகேஷன் யூஸ்ட் பை அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் ஓகேங்களா, அதாவது அங்கன்வாடி பணியாளர்கள் பயனாளிகளின் விவரங்களை பதிய பயன்படுத்தும் ஒரு கைபேசி செயலி தமிழ்நாட்டில் 100% மையங்கள் இதில் இணைக்கப்பட்டுள்ளன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ சத்துணவு மாவு கொடுக்குறோம், அது கரெக்டான பயனாளிகள் போய் சேருதான்னு சொல்லி ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பை தான் இந்த ஒரு போஷன் ட்ராக்கர் என்ற ஆப் வந்து கவர்மெண்ட் சார்பில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்ப்போம் சீஃப் மினிஸ்டர் நியூட்ரிஷனல் மீல் ஸ்கீம் ஓகேங்களா, அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு சிறப்பு செறிவூட்டப்பட்ட உணவுகள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தின் கீழே வழங்கப்பட்டு வருகிறதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு முக்கியமான டேட்டாவாக பார்க்குறோம். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 4ன்றது முடிஞ்சிச்சு. ஸோ சாப்டர் 5 என்ன பார்க்க போறோம்னா சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீசஸ் ஓகேங்களா, குழந்தை நலன் மற்றும் சிறப்பு சேவைகள், இதை சார்ந்த ஒரு திட்டமாக தான் இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்ட்ரடக்ஷன் அண்ட் லீகல் ஃப்ரேம் ஒர்க் எந்த அளவுக்கு இருக்குன்னா ஜுவெனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015 அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆக்ட் 2012 இந்த 2 சட்டத்தின் கீழே தான் இந்த ஒரு திட்டம்ன்றது அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ இந்த திட்டத்தில் மெயினாக என்ன சொல்றாங்கன்னா the department focus on the care, protection and rehabilitation of children in the need of care and protection and children in conflict with law, அதாவது பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு தேவைப்படும் குழந்தைகள் மற்றும் சட்டத்திற்கு முரணான குழந்தைகள் ஆகியோரின் மறுவாழ்விற்காக இத்துறை செயல்படுகிறதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் கேர் அண்ட் சப்போர்ட் ஓகேங்களா, நிறுவன பராமரிப்பு ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் கீழே இயங்கக்கூடிய அந்த ஒரு நிறுவனங்கள்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருவோமா. ஸோ இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீசஸ் இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் கீழே செயல்படக்கூடிய அந்த ஒரு இல்லங்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 12 கவர்மெண்ட் சில்ட்ரன் ஹோம்ஸ் ஓகேங்களா, 12
அரசு குழந்தைகள் இல்லங்கள் வந்து செயல்பட்டு வருகிறது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 8 கவர்மெண்ட் அப்சர்வேஷன் ஹோம், 8 அரசு கூர்நோக்கு இல்லங்கள் சொல்லிட்டு செயல்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் 2 ஸ்பெஷல் ஹோம்ஸ் ஓகேங்களா, 2 சிறப்பு இல்லங்களும் 1 பிளேஸ் ஃபார் சேஃப்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அட் காஸ்ட் ஆஃப் 15.95. அதாவது செங்கல்பட்டில் ஆத்தூரில் உள்ள செங்கல்பட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு இடம் செயல்பட்டு வருகிறது. இது அமைக்கிறதுக்காக மொத்தம் எவ்வளோ ஒதுக்கி இருக்காங்கன்னா 15.95 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது கீ சைல்ட் ப்ரொடக்ஷன் மெக்கானிசம்ஸ் ஓகேங்களா, குழந்தை பாதுகாப்பு அமைப்புகள் ஓகேங்களா. இந்த ஒரு அமைப்புகள்லாம் என்னென்ன தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோமா. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது சில்ட்ரன் வெல்ஃபேர் கமிட்டிஸ், குழந்தை நல குழுக்கள் சொல்லிட்டு 38 மாவட்டங்கள்லையும் வந்து செயல்பட்டு வருது ஓகேங்களா. அந்த பார்த்தீங்கன்னா ஜூவினல் ஜஸ்டிஸ் போர்டு, இளஞ்சிறார் நிதி வாரியங்கள் சொல்லிட்டு 38 மாவட்டங்கள்லையும் ஒரு மாவட்டங்களையும் ஒரு போர்டு வந்து செயல்பட்டு வருது. தென் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகுகள்னு சொல்லிட்டு 38 மாவட்டங்களில் செயல்பட்டு வருதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேப்பா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டோட ஸ்கீம் என்னென்னலாம் செயல்பட்டு வருது, முக்கிய திட்டங்கள் சொல்லிட்டு பார்க்கும்போது மிஷன் வத்சல்யா ஓகேங்களா. ஸோ மிஷன் வத்சல்யா இது வரைக்கும் அந்த திட்டம் சொல்லிட்டு பார்க்கும்போது காம்ப்ரிஹென்சிவ் சைல்ட் ப்ரொடக்ஷன் சர்வீசஸ் ஸ்கீம் ஓகேங்களா. அதாவது மத்திய மற்றும் மாநில அரசின் ஒருங்கிணைந்த குழந்தை பாதுகாப்பு திட்டமா இந்த ஒரு திட்டத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு திட்டத்தின் கீழே ஃபார் சில்ட்ரன் who cannot be adopted they are placed in foster families. Financial assistance of 4,000 per month is provided to the foster parents. அதாவது தத்தெடுக்க முடியாத குழந்தைகளுக்கு மாற்று குடும்ப சூழலை வழங்குதல் மற்றும் அந்த வளர்ப்பு பெற்றோருக்கு பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் 4,000 ரூபாய் அந்த குழந்தை பராமரிப்பிற்காக கவர்மெண்ட் வந்து செலுத்துறாங்க சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் வத்சல்யா திட்டத்தின் கீழே செயல்படக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த இடத்துல பார்க்குறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கேர் ப்ரோக்ராம் ஓகேங்களா, பின் தொடர் பராமரிப்பு, அதாவது ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஆஃப் 4,000 per month is provided to youth who leave CCI to help them transition into independent living. அதாவது இல்லங்களிலிருந்து வெளியேறும் 18 to 21 வயது நிரம்பிய இளைஞர்களுக்கு அவங்களோட லைஃப் வந்து லீட் பண்ணணும், அவங்க வந்து ஒரு தற்சார்பு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா 4,000 ரூபாய் வந்து வழங்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆதரவு திட்டம் ஸ்பான்சர்ஷிப் ஸ்கீம் டு ப்ரிவென்ட் இன்சுலைசேஷன் 4,000 per month is given to families in extreme poverty to the child at home. அதாவது வறுமையின் காரணமாக குழந்தைகள் இல்லங்களுக்கு அனுப்பப்படுவதை தவிர்க்க அக்குடும்பங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் 4,000 ரூபாய் வந்து நிதி உதவியா தராங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அண்ட் ஸ்பெஷலைஸ்ட் சப்போர்ட், பாக்ஸோ மற்றும் சிறப்பு முயற்சிகள் ஓகேங்களா. ஸோ இந்த பாக்ஸோ சட்டமன்றத்தை அந்த 18 வயதுக்குள்ளாக குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி எந்த விதமான பாலியல் குற்றங்களுக்கும் ஆளாகக்கூடாது, அதை தடுக்கிற ஒரு சட்டமாக தான் இந்த பாக்ஸோ சட்டமன்றத்தை கொண்டு வந்தாங்க 2012 ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு திட்டம் சார்ந்த ஒரு தகவல் தான். A newly launched digital platform to monitor பாக்ஸோ கேசஸ் அண்ட் விக்டிம் கம்பன்சேஷன் ஓகேங்களா. பாக்ஸோ இணையதளம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு சட்டத்தின் கீழே. பாக்ஸோ வழக்குகள் மற்றும் இழப்பீடுகளை கண்காணிக்க தொடங்கப்பட்ட ஒரு புதிய தளமாக தான் இந்த ஒரு தளம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அந்த பார்த்தீங்கன்னா பாதை திட்டம் ஓகேங்களா. பாதை திட்டம்ன்றது எதற்காக கொண்டு வந்தாங்கன்னா லான்ச் இன் கவர்மெண்ட் அப்சர்வேஷன் ஹோம்ஸ் டு ப்ரொவைட் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் அண்ட் வொகேஷனல் ட்ரைனிங் ஃபார் ரீஹாபிலிட்டேஷன். அதாவது கூர்நோக்கு இல்லங்களில் உள்ள குழந்தைகளுக்கு உளவியல் ஆலோசனை மற்றும் தொழில் பயிற்சி வழங்க இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்டர் 6 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ஓகேங்களா. 2030 பார்த்தீங்கன்னா வந்து யுனைடெட் நேஷன் 2015 ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது 2030 பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லாம் வந்து அவங்க சொன்ன அந்த 17 கோல் வந்து ஃபாலோ பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஒரு 17 கோல் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, 17 இலக்குகள் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுல முக்கிய கோல்ஸா இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான டிபார்ட்மெண்ட்டுக்கு, அதாவது உமன் மற்றும் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த ஒரு திட்டங்கள் இலக்கு வந்து பொருந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஜீரோ ஆங்கர் வந்து கோல் நம்பர் 2. இந்த ஒரு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ய பசி, யாருக்குமே வந்து பசின்றது இருக்கக்கூடாது, குறிப்பாக வந்து குழந்தைகள் மற்றும் பெண்கள். ஸோ அந்த ஒரு இலக்கம் வந்து நம்ம பூர்த்தி அடைஞ்சிட்டோம் ஓகேங்களா. ஸோ தமிழ்நாட்டில் போடப்படுற அந்த ஐசிடிஎஸ் ஸ்கீமாக இருக்கட்டும், சத்துணவு திட்டமாக இருக்கட்டும், இதனால வந்து அந்த குழந்தைகள் மற்றும் பெண்கள் மத்தியில் வந்து அந்த பசியின்மைன்றது இல்லைன்னு சொல்லிட்டு பசியின்மை, அதாவது பசின்றது இல்லை ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் நம்ம கொண்டு வந்துட்டோம் சொல்லிட்டு இலக்கு 2 அச்சீவ் பண்ணிட்டோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கோல் 5 ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஓகேங்களா. ஆணும் பெண்ணும் சமம் என்ற ஒரு விகிதத்தில் அவங்க 2 பேருக்கும் சமமான கல்வி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, சமமான வேலை வாய்ப்பு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இதுவும் ஒரு இலக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் அச்சீவ் பண்ணப்பட்டதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கோல் நம்பர் 10, கோல் நம்பர் 10 இதில் என்ன சொல்றதுன்னா ரெடியூஸ் இன்இக்வாலிட்டிஸ், அதாவது சமத்துவ இன்மையை குறைத்தல் ஓகேங்களா. ஜாதி மதம் வேதம் ஓகேங்களா. ஸோ இது போன்ற விஷயங்கள்ல வந்து அந்த ஒரு
இன்இக்வாலிட்டி, அதாவது அவங்களுக்கு இடையில வந்து அந்த சமநிலை இல்லாத நிலை வந்து இருக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனை மாற்றணும்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஒரு இலக்கு. இந்த ஒரு இலக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட அச்சீவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் கீழே ஒரு ஸ்பெசிஃபிக் கோலாக இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் கீழே என்னென்ன இந்த இலக்குகளில் இந்த திட்டங்கள்லாம் கவர்மெண்ட் சார்பில் இனிஷியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன், அதாவது இந்த ஒரு டிஸ்கஷன் எடுத்து இருக்க போது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கோல் நம்பர் 5 ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஓகேங்களா. பாலின சமத்துவம். ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோல் நம்பர் 5. ஸோ இந்த ஒரு கோல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ஸ்டேட் பாலிசி ஃபார் உமன் 2024, அதாவது மகளிருக்கான மாநில கொள்கை 2024 நம்ம தமிழ்நாட்டில் வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த ஒரு கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகளிரை வந்து எந்த அளவுக்குலாம் டெவலப் பண்ணலாம், அவங்களோட பள்ளியாக இருக்கட்டும், கல்லூரி கல்வியாக இருக்கட்டும், அந்த பார்த்தீங்கன்னா அவங்களோட உயர்கல்வி, அந்த வேலைவாய்ப்பு, இது போன்ற விஷயங்களை வந்து அவங்களை எப்படி உயர்த்தலாம், வளர்ச்சியை பாதையில் அடைத்து செல்லலாம்னு சொல்லிட்டு அதை சார்ந்த ஒரு கொள்கையாக தான் இந்த மாநில கொள்கை 2024 அமையுது. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் ஆல்ரெடி பார்த்த மாதிரி 181 உமன் ஹெல்ப்லைன் நம்பரு, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டாப் சென்டர். ஓகேங்களா. ஸோ ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் சொல்லிட்டு 38 டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இது போன்ற விஷயங்கள். அந்த பார்த்தீங்கன்னா தீய பழக்கங்களை ஒழித்தல், எலிமினேட் ஹார்ம்ஃபுல் ப்ராக்டிசஸ். ஓகேங்களா. அதில் ஒன் ஆஃப் த இதுனா சைல்டு மேரேஜ். ஓகேங்களா. குழந்தை திருமணம், இது போன்ற விஷயங்களை தடுக்கிறது மூலமா அந்த பெண்களோட வளர்ச்சியை வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து உறுதி பண்ணிட்டு வராங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இது போன்ற விஷயங்களால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐநாவோட இலக்கு நம்பர் 5 ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பாலின சமத்துவத்தை வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்ப்போம் கோல் நம்பர் 2. கோல் நம்பர் 2ல என்ன சொல்றாங்கன்னா ஜீரோ ஹங்கர், பசியின்மை சத்துணவு, பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமு. ஓகேங்களா. ஸோ அனிமியா கண்ட்ரோல்ஸ் ப்ராஜெக்ட், அங்கன்வாடி சென்டரில் கொடுக்க போகிற அந்த சத்துணவு, குழந்தைகள்லேருந்து அதாவது பால்வாடி படிக்கும் மாணவிகள்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து அவங்களுக்கான ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா. இது போன்ற விஷயங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஒரு பசியின்மை மற்றும் மூச்சுச்சற்று போன்ற விஷயங்கள் வந்து உறுதி செய்து கொண்டு இருக்கிறார்கள் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டன்னிங் அண்ட் வேஸ்டிங் தோ 54,439 Anganwadi Center, the state monitors the growth of 26.98 lakh children. அதாவது 54,000 தமிழ்நாடு ஃபுல்லா 54,439 அங்கன்வாடி மையங்களின் மூலம் 26.98 லட்சம் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி கண்காணிக்கப்பட்டு வருகிறதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அனிமியா கண்ட்ரோல். ஓகேங்களா. ரத்த சொகை தடுப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னா ஃபோக்கஸ் ஆன் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சொகைன்றது இரும்பு. ஓகேங்களா. இரும்பு சக்தி குறைபாடு, ரத்தம் வந்து ரொம்பவே உறைஞ்சிரும், ரொம்பவே கம்மியாயிடும். ஸோ இது போன்ற விஷயங்கள் பேசிக்காக மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள். ஓகேங்களா. பெண்கள் இடையில தான் வந்து வரும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஃபோக்கஸ் ஆன் அடோலன்ஸ் கேர்ள்ஸ், பிரெக்னன்ட் உமன் அண்ட் லாக்டேட்டிங் மதர்ஸ். ஓகேங்களா. இந்த ஒரு ரத்த சொகை நோயை வந்து தடுக்கிறதுக்காக மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 6.91 லட்சம் கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டி தாய்மார்களுக்கு சத்துணவுன்றது வழங்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி பார்த்த காலை உணவு திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா 17.53 லட்சம் மாணவர்கள் வந்து பயனடைகிறார்கள் சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு முக்கியமான டேட்டாவா பார்க்குறோம். அடுத்து வந்து பார்க்கணும் மானிட்டரிங் மெக்கானிசம். ஓகேங்களா. இந்த ஒரு பர்டிகுலர் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், நீடித்த நிலையாண்மையான இலக்குகள் சொல்லிட்டு நம்மளோட ஐநா சபையில் கொண்டு வந்த இலக்குகள், இதை எப்படி மானிட்டர் பண்றாங்க நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லிட்டு பார்க்கும்போது மெயினாக இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் வந்து இதை மானிட்டர் பண்ணாங்க. இந்தியா லெவலில் இந்த ஒரு சஸ்டைனபிள் கோல்ஸை நம்ம எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அளவில் பார்த்தீங்கன்னா இந்த இலக்கை நோக்கி ரொம்ப விரைந்து போய் கொண்டு இருக்கிறார்கள் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் செக்யூரிட்டி அண்ட் பென்ஷன் ஸ்கீம். ஓகேங்களா. பெண்களின் பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்கள் சொல்லிட்டு பார்க்குறோம். செகண்ட் ஓகேப்பா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு சாப்டர் 7 சோஷியல் செக்யூரிட்டி பென்ஷன் ஸ்கீம்ஸ் தான் இருக்கு. சமூக பாதுகாப்பு மற்றும் ஓய்வூதிய திட்டங்கள். ஓகேங்களா. இந்த ஒரு ஓய்வூதிய திட்டங்களானது குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓய்வூதிய திட்டமானது நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் கொடுத்து வராங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களோட வளர்ச்சிக்காக. ஓகேங்களா. ஸோ அந்த கேட்டகரிஸ்ல யாரும் சொல்லிட்டு பார்க்கும்போது சீனியர் சிட்டிசன்ஸ், விடோஸ், முதியோர்கள், விடோஸ் வந்து விதவைகள், டிசீட்டட் ஒய்ஃப். ஓகேங்களா. ஸோ கைவிடப்பட்ட அந்த ஒரு பெண்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் இண்டிவிஜுவல்ஸ். ஓகேங்களா. திருநங்கைகளுக்கு பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து பார்த்தீங்கன்னா உதவி தொகையை வந்து மாதந்தோறும் வந்து தமிழக கவர்மெண்ட் சார்பில் தந்துட்டு வராங்க. ஸோ அது சார்ந்த ஒரு தகவலாக தான் இந்த ஒரு தகவலை நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது மந்த்லி பென்ஷன். ஓகேங்களா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,200 ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா அந்த பென்ஷன்ன்றது தரப்பட்டு வருகிறது. யார் யாருக்கு இப்போ நம்ம பார்த்த கேட்டகரிஸ் இருக்காங்க இல்லையா, விதவை, முதியோர்கள், நெக்ஸ்ட் கைவிடப்பட்ட பெண்கள், திருநங்கைகள். ஓகேங்களா. இந்த கேட்டகரியில் இருக்க மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதந்தோறும் 1,200 தொகை வந்து தரப்படுகிறதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஆஸ் ஆஃப் இயர்லி 2025 அப்ராக்சிமேட்லி
38.45 lakhs peoples are receiving pensions across various category. ஓகேங்களா, அதாவது இந்த ஒரு பென்ஷன் ஸ்கீமா வாங்கக்கூடிய அந்த ஒரு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 38.45 லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இது வந்து பல்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்களும் இன்க்ளூட் ஆயிருக்காங்க இந்த ஒரு கவுண்ட்ல. ஓகேங்களா, ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது யாரெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்காங்கன்னா முதியோர், ஓகேங்களா, ஓல்ட் ஏஜ் பென்ஷனாக இருக்கட்டும், அதாவது 60 வயதுக்கு மேற்பட்ட, ஓகேங்களா, 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டம் முதியோர் பென்ஷன் வழங்கப்படுகிறது. அந்த பார்த்தீங்கன்னா டெஸ்டியூட் விடோ பென்ஷன், ஓகேங்களா, விதவை ஓய்வூதியம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டியூட் டெசர்டட் ஒய்ஃப் பென்ஷன், ஓகேங்களா, அதாவது கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு அந்த ஓய்வூதியம் போது பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் சாப்பிட கொடுக்குறாங்க. இதோட ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா கணவனால் பிரிக்கப்பட்டு குறைந்தது 5 ஆண்டுகள் கடந்த பெண்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு பென்ஷன் வந்து தராங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். 1200 ரூபாய். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் பென்ஷன் திருநங்கைகள் ஓய்வூதியம் பார்த்தீங்கன்னா யாருக்கு தராங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் அபவ் 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், அதாவது 40 வயதுக்கு மேற்பட்ட திருநங்கைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பென்ஷன் வந்து தராங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இதோட தகுதிகள் எலிஜிபிள் கிரைட்டீரியாலாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பென்ஷன் வாங்கணும்னா அந்த குடும்பத்தோட ஆண்டு வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000 ரூபாய்க்கு கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா, ஸோ 1,20,000 கம்மியாக இருக்கணும். இவங்களோட சொத்து மதிப்பு டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா 1 லட்சம் தான் இருக்கணும். 1 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக வந்து அந்த சொத்து மதிப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த பென்ஷன் தரப்படாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பிடம், ஓகேங்களா, ஸோ இவங்களோட ரெசிடென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் தான் இருக்கும், தமிழ்நாட்டில் தான் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ கடந்த 10 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தமிழ்நாட்டில் வசித்தவர்களாக இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பென்ஷன்ன்றது அவங்களுக்கு வழங்கப்படும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி என்ன கூடுதல் சலுகைகள்லாம் இவங்களுக்கு தராங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பென்ஷன் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ ரைஸ், ஓகேங்களா, ஸோ அதாவது இப்போ விலையில அரிசி வந்து பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் 4 கிலோன்றது ரேஷன் கடையில் தராங்க இவங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா 4 கிலோ அரிசி எக்ஸ்ட்ரா அரிசி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து தராங்க. தென் பார்த்தீங்கன்னா விலையில்லா வேட்டி சேலை, வேட்டி சேலை, ஓகேங்களா, ஸோ பொங்கல் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா விலையில்லா வேட்டி சேலைகள் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பென்ஷன் வாங்குறவங்க மட்டும் தராங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி பண்டிகை அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேட்டி ஒரு சேலையும் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலையும் பார்த்தீங்கன்னா தராங்க, தீபாவளி பண்டிகை அப்பயும் தராங்க சொல்லிட்டு ரேஷன் கடையில் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். யார் யாருக்கு தராங்க இந்த ஒரு 4 கேட்டகரி, ஓகேங்களா, யார் யாருக்கு முதியோர்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், விதவைகள், திருநங்கைகள், இந்த 4 கேட்டகரி சேர்ந்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தை சேர்ந்தவருக்கு மட்டும்தான் அந்த பென்ஷன் தராங்க 1,200 ரூபாய் மாதம் தோறும். இந்த ஒரு பென்ஷன் வாங்குகிற அந்த கேட்டகரி பீப்புள்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் அப்போ வேட்டி சேலை வந்து தராங்க சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் மாதம் தோறும் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ ரைஸ் வந்து 4 kg தராங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ நியூட்ரிஷனல் மீல், ஓகேங்களா, இவங்களுக்கான சத்துணவும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சாப்பிட உறுதி செய்கிறாங்க. ஓகேங்களா, அந்த வகையில் பார்க்கும்போது pensioners who are enrolled in nutritional meal center are eligible for a hard cooked meal daily. ஓகேங்களா, விருப்பமுள்ள ஓய்வூதியதாரர்கள் சத்துணவு மையங்களில் சமைத்த உணவை உட்கொள்ளலாம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ பள்ளி குழந்தைகள் மாணவர்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சத்துணவு தராங்க இல்லையா, ஸோ அந்த சத்துணவு வந்து இவங்களுமே போய்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் வாங்குறவங்களுக்கு இந்த ஒரு ஸ்பெஷல் ஆக்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது டிஸ்பர்ஸ்மெண்ட் அண்ட் டிரான்ஸ்பரன்சி, நிதி வழங்கல் முறை. ஓகேங்களா, இந்த ஒரு பென்ஷன் தராங்க சொல்லியாச்சு, இது முறையா அவங்களுக்கு போய் சேருதான்னு சொல்லிட்டு சேருதானா கண்டிப்பா சேருது. இவங்களை போயிட்டு இவங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த ஒரு டிரான்சாக்ஷன் எப்படி போகுதுன்னா பென்ஷன்ஸ் ஆர் டைரக்ட்லி கிரெடிட்டட் டு த பெனிஃபிஷியஸ் பேங்க் அக்கௌண்ட் ஆர் போஸ்டல் அக்கௌண்ட் டு பிரிவென்ட் லீக்கேஜஸ். ஓகேங்களா, ஓய்வூதிய தொகையானது நேரடியாக பயனாளிகளின் வங்கி அல்லது அஞ்சலக கணக்கிற்கு செலுத்தப்படுகிறதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஸ்டெப் டெலிவரி, வீட்டு வாசலுக்கு சென்று ஓய்வூதியம். அதாவது வங்கி கணக்கு இல்லாதவர்களுக்கு எப்படி வந்து பணம் போய் சேருதுன்னா the pension will deliver at the doorstep through the biometric enabled handheld devices. அதாவது பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஆக்சஸ் ஆனாதான் வந்து அவங்க வீடுகளுக்கே போயிட்டு வந்து அந்த ஒரு பணமானது செலுத்தப்படும் சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு டேட்டாவை நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 8ல என்ன பார்க்க போறோம்னா சோஷியல் ரிஃபார்ம்ஸ் டிபார்ட்மெண்ட், சமூக சீர்திருத்த துறைகள் என்னென்னலாம் செயல்பட்டு வருதுன்னு சொல்லிட்டு அதை சார்ந்த ஒரு டேட்டாவை தான் இந்த ஒரு டேட்டாவை பார்க்க போறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிபார்ட்மெண்டோட சோஷியல் ரிஃபார்ம் டிபார்ட்மெண்டோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் த ஃபார்மர் கோவிக்ஸ் people released from correctional facilities and those struggling with substance abuse. ஓகேங்களா, அதாவது சிறையிலிருந்து விடுதலையான முன்னாள் கைதிகள் மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் மறுவாழ்விற்காக இந்த ஒரு சோஷியல் ரிஃபார்ம் டிபார்ட்மெண்ட், ஓகேங்களா, சமூக சீர்திருத்த துறை என்பது செயல்பட்டு வருகிறது. அதாவது போதை பழக்கத்தில் அடிமையாயிட்டாங்க இல்லையா, இவங்களை வந்து மீட்கணும், இவங்களை வந்து மீட்டு மறுபடியும் வந்து நார்மல் மேன், சாதாரண மனிதனா மாற்றணும்னு சொல்லிட்டு, ஆரோக்கியமான மனிதனா மாற்றணும்னு சொல்லிட்டு கொண்டு செயல்படக்கூடிய ஒரு துறையாக தான் இந்த சமூக சீர்திருத்த துறை என்று செயல்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் கைதிகள், ஓகேங்களா, கைதிகள் ரிலீஸ் ஆகி வந்திருப்பாங்க இல்லையா ரீசெண்டாக, இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நல்ல நிலைமைக்கு மாற்றணும், ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக மாற்றணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு துறை வந்து செயல்பட்டு வருதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம்.
ஸோ ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் ஃபார்மர் கொவிக்ஸ், முன்னாள் கைதிகள் மறுவாழ்வு, இதை பற்றி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த ஒரு மறுவாழ்வுலேருந்து, அதாவது கைதிகள் ரிலீஸ் ஆகிட்டு வருவாங்க, இவங்களுக்கான மறுவாழ்விற்காக இந்த ஒரு துறை வந்து எவ்வாறு செயல்படுது என்றால், தி டிபார்ட்மெண்ட் ப்ரொவைட்ஸ் எ ஒன் டைம் ரீஹாபிலிட்டேஷன் கிராண்ட், அதாவது முன்னாள் கைதிகள் சிறு தொழில் தொடங்க ஒரு முறை மட்டும் பார்த்தீங்கன்னா மறுவாழ்வு நிதி உதவி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வழங்கப்படுகிறதுன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு தொழில் தொடங்குறதுக்கான நிதி உதவி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சமூக சீர்திருத்த துறை கொடுத்து வராங்க சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ எவ்வளோ நிதி உதவி வரைக்கும் தராங்கன்னா 50,000 வரைக்கும் தராங்க. எதுக்கு தராங்கன்னா, சிவிங் மிஷின் வாங்குறதா இருக்கட்டும், அதாவது தையல் இயந்திரம் வாங்க, பெட்டி கடை வைக்க, லாண்ட்ரி மிஷின், லாண்ட்ரி செலவை போட, இதுக்கான மிஷின்ஸ் வாங்குறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை மட்டும் பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தொகைன்றது அந்த கைதிகளுக்கு தராங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். இதுக்கு மெயினாக தகுதிகள் எலிஜிபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, the applicant must be a former COVID who has completed their sentence, அதாவது தண்டனை காலம் முடிந்து விடுதலையானவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் இந்த ஒரு பர்டிகுலர் கைதியோட ஆண்டு வருமானம் எவ்வளோ இருக்கணும்னா 1,20,000 கம்மியாக இருக்கணும். குடும்ப வருமானம் ஆண்டுக்கு 1,20,000 கம்மியாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் the selection is made through the டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ். ஓகேங்களா. தேர்வு செய்யும் முறை மாவட்ட சமூக நல அலுவலகத்தின் மூலமே மேற்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு முக்கியமான டேட்டாவா பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஃபார் ப்ரொஹிபிஷன் அண்ட் எக்ஸைஸ் விக்டிம், அதாவது மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை விழிப்புணர்வு. ஓகேங்களா. இதை சார்ந்த ஒரு டேட்டாவை தான் பார்க்குறோம். அந்த வகையில் the department works closely with the prohibition and excise department to support families affected by the illegal liquor trade, அதாவது கள்ளச்சாராய தொழிலில் ஈடுபட்டிருந்த குடும்பங்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு மாட்டு வாழ்வாதாரம் வழங்கப்படுகிறதுன்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் லிவ்லிவுட். ஓகேங்களா. ஃபேமிலிஸ் ப்ரீவியஸ்லி இன்வால்வ் இன் த டிஸ்டிலேஷன் ஆர் சேல் ஆஃப் இல்லிசிட் அரக் ஆர் என்கரேஜ் டு ஷிஃப்ட் டு லீகல் ட்ரேட்ஸ், அதாவது கள்ளச்சாராயம் காய்ச்சதை தடுக்கிற விதமாக தான் இந்த ஒரு திட்டமிட்டத்தை அமையுது. அந்த வகையில் பார்க்கும்போது கள்ளச்சாராயம் காய்ச்சுதல் அல்லது விற்பனை செய்வதை கைவிட்ட குடும்பங்களுக்கு சட்டப்பூர்வமான தொழில் தொடங்க உதவி செய்யப்படுகிறது. ஸோ அந்த அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது இல்லையா. ஸோ அதுக்காக வேறொரு மாற்று தொழில் வந்து தொடங்குறதுக்கு நம்மளோட அரசாங்கம் வந்து உதவி செய்கிறாங்கன்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கான அந்த உதவி தொகைன்றது எவ்வளோ போய் சேருதுன்னா 50,000 வரை உதவி தொகை போய் சேருதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த ஒரு தொகையை வச்சு வேற ஒரு தொழில் மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு போன்ற தொழில்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது டி அடிக்ஷன் அண்ட் கவுன்சில் சென்டர், போதை மீட்பு மற்றும் ஆலோசனை மையங்கள். யாருன்னா வந்து ரொம்ப வந்து இந்த போதைக்கு பழக்கமாயிட்டாங்க, மது அருந்துதல், புகைப்பிடித்தல் போன்ற விஷயங்கள் வந்து ரொம்பவே வந்து அடிக்ட் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு வந்து வெளியே வர முடியலன்னா இந்த ஒரு மையத்துக்கு சென்டருக்கு வந்து போய் விட்டாங்கன்னா அங்கே வந்து அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிடுவாங்க. இல்லை. ஸோ அதை சார்ந்த ஒரு மையமாக தான் இந்த ஒரு மறுவாழ்வு மையம்ன்றது இருந்துட்டு வருது தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில். அதாவது இது வந்து ஒரு 30 நாள் ப்ரோக்ராமாக இருக்கும். வெறும் 30 டேஸ் தான் இருக்கும். 30 டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பழக்கத்துல வந்து அவங்களுக்கு வந்து விடுதலை அடைஞ்சிருவாங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு 30 டேஸ் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் தான். ஸோ இந்த ஒரு திட்டத்திற்கு கீழே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சப்போர்ட்ஸ் NGOs டு ரன் தி சென்டர்ஸ் அக்ராஸ் வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட், அதாவது டேரெக்டாக கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தினாலுமே கூட அந்த தொண்டு நிறுவனங்களை வந்து ஊக்குவிச்சு அதன் மூலமா வந்து இந்த ஒரு மறுவாழ்வு திட்டத்தை கவர்மெண்ட் வந்து செயல்படுத்திட்டு வராங்க சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ்மே பார்த்தீங்கன்னா கடைசி நம்ம பாலிசி நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் டேஸ். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ் சொன்னோன்னே கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் சரி, நம்ம வந்து முக்கியமாக இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ் சொல்லிட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் செஷன்லேயும் பார்த்துட்டு வரோம். ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான நாள்ன்ற கான்செப்ட் வந்து ரொம்பவே முக்கியமானது. ஓகே, ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ஸோ அந்த வகையில் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் நாள் ஏதாவது ஒரு முக்கியமான நாள் கேட்டுருவாங்க. ஓகேங்களா. அந்த வகையில் பார்க்கும்போது எல்லா நாளுமே நம்மளால படிக்க முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம் தான். ஞாபகம் வச்சுக்கிதுமே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் தான். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சோர்சஸ்ல ஏதாவது முக்கியமான நாள்லாம் கொடுத்துருக்காங்களா, கவர்மெண்ட் டெய்லி பார்க்குற நியூஸ் பேப்பர்ல ஏதாவது முக்கியமான நாள் கொடுத்துருக்காங்களா, நம்மளோட ஸ்கூல் புக்ல ஏதாவது பாக்ஸ்லயோ இது போன்ற முக்கியமான நிகழ்வுலாம் தந்திருக்காங்களா சொல்லிட்டு அந்த ஒரு டேட்டாவை மட்டும் பார்த்துட்டு போனாலே போதுமானதாக இருக்கும். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த கொஸ்டின் எடுக்கிறவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னா அவங்க கண்ணில் பார்க்கறது தான் டக்குன்னு எடுப்பாங்க. ரொம்ப திங்க் பண்ணி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிலாம் எடுக்க மாட்டாங்க. ஸோ ஸ்கூல் புக்கில் ஒரு டேவை பார்க்குறாங்க, இம்பார்ட்டன்ட் டேவை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டேவை எடுத்துருவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சோர்சஸ்ல ஏதாவது ஒரு டேட்டாவை பார்க்குறாங்க, நியூஸ் பேப்பர்ல ஏதாவது ஒரு டேவை பார்க்குறாங்கன்னா அந்த ஒரு டே வந்து நம்மளுக்கு கேட்டுருவாங்க, கொஸ்டினை கேட்டுருவாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பாலிசி நோட்ஸ்ல இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்டோட பாலிசி நோட்ஸ் கடைசி பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ்ன்றது கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. இதுவுமே ரொம்ப முக்கியமானது தான் பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் அந்த டேட்டாமே நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு மெட்டீரியல் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுக்கு முதல் முக்கியமான தினமா தேசிய பெண் குழந்தைகள் தினம். தேசிய பெண் குழந்தைகள் தினம், நேஷனல் கேர்ள் சைல்டு டே. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜனவரி 4 வந்து நம்ம வந்து கடைபிடிக்கிறோம். அந்த பார்த்தீங்கன்னா மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம், ஸ்டேட் கேர்ள் சைல்டு
ப்ரொடக்ஷன் டே, தமிழ்நாட்டில் இருக்கிற மாநில பெண் பாதுகாப்பு தினம், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு February 24 வந்து பார்த்தீங்கன்னா கடைபிடிக்கிறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச மகளிர் தினம், இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி March 8. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் தினம், டிரான்ஸ்ஜெண்டர் டே. ஓகேங்களா, திருநங்கைகள் தினம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்காது, பட் ஆனால் பாலிசி நோட்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா, முக்கியமான டேட்டாக பார்க்குறோம் April 15. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம், ஆன்டி சைல்டு லேபர் டே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு June 12 சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது முதியோர் கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு தினம், அதாவது எல்டர் அபியூஸ் அவேர்னஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு June 15 இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச முதியோர் தினம், இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஓல்டு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு October 1. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச பெண் குழந்தைகள் தினம், இன்டர்நேஷனல் கேர்ள் சைல்ட் டே வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு October 11 சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம். அந்த பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தினம், சில்ட்ரன்ஸ் டேன்றது பார்க்கும்போது நம்மளுக்கு November 14 சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அந்த பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு சர்வதேச தினம், இன்டர்நேஷனல் டே ஃபார் எலிமினேஷன் ஆஃப் வயலன்ஸ் அகைன்ஸ்ட் உமன். இது வந்து என்னைக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு November 25. நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது வரதட்சணை ஒழிப்பு தினம், டவுரி ப்ரொஹிபிஷன் டே. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு November 26. November 26 இன்னொரு முக்கியமான டேவும் இருக்கு. ஓகேங்களா, நம்மளோட இந்திய அரசியலமைப்பு வந்து அக்செப்ட் பண்ணப்பட்ட டே. ஓகேங்களா, ஸோ நடைமுறைப்படுத்தப்பட்ட டே வந்து குடியரசு தினம் January 26. அக்செப்ட் பண்ணப்பட்ட டே வந்து நம்மளுக்கு November 26. இதை நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் டேவா வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஓகேங்களா, ஸோ அந்த வகையில் November 26 வந்து பார்த்தீங்கன்னா வரதட்சணை ஒழிப்பு தினமும் பார்த்தீங்கன்னா இந்த டேல தான் நம்ம வந்து அனுசரிக்கிறோம் சொல்லி இந்த இதை நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்க்கும்போது மனித உரிமைகள் தினம், ஹியூமன் ரைட்ஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு December 10 சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இதோட வந்து அந்த ஒரு சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த பாலிசி நோட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து வரப்போற வீடியோஸ்ல மற்ற இருக்க பேலன்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா, ஸோ இதற்கான மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்ல வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஆப்ல உள்ள போனோடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி ஆப் பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிக்கிட்டு உள்ள போயிட்டோடனே நம்ம வந்து லெஃப்ட் கார்னர்ல டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐகான், இந்த மாதிரி ஐகான் இருக்கும். இந்த ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீ மெட்டீரியல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உள்ள போயிட்டீங்கனாலே நம்மளுக்கு வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம போட்ட வீடியோஸோட மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், பட்ஜெட்டோட வீடியோஸோட மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பாலிசி நோட்ஸோட கண்டென்ட் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அதில் அப்லோட் பண்ணிடுவோம். அந்த மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒன்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டாலே ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். இதில் நம்ம மெயினாக என்னென்ன அண்டர்லைன் பண்ணிக்கிறோமோ அதெல்லாம் வந்து அந்த பிடிஎஃப் நீங்கள் பிரிண்ட் போட்டு அண்டர்லைன் பண்ணிட்டு அதை மட்டும் படிச்சு ரிவைஸ் பண்ணிட்டாலே போதும். ஓகேங்களா, பாலிசி நோட்ஸ் ரிலேட்டடாக நம்ம வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சரி, பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சரி, முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் அந்த மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கோம். இந்த மெட்டீரியல் மட்டுமே போதுமானது பாலிசி நோட்ஸுக்கு. ஓகேங்களா, ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வரப்போகிற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேலன்ஸ் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்துலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.